சிவா, உனக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. அந்த ஆண்டவன் தான் உனக்கு தைரியத்தை கொடுக்கணும். என்னதான் தைரியத்தை தந்தாலும் இந்த அவமானத்தை எப்படி தாங்கிக்க முடியும்? மூணாவது மனுஷன் நான், என்னாலே தாங்கிக்க முடியல. இந்த எதுக்கு? தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. ஓடி போனது உன் மாமா பொண்ணு, நான் எதுக்கு கவலை பண்ண விஷம் குடிச்சு சாகணும்? அதே தான் நானும் கேட்குறேன். என் மாமன் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, வேண்டான்னு போயிட்டா. அதுக்கு நான் எதுக்கு கவலை பண்ணணும்? என்ன பேசுற நீ? டே சொட்ட, போன எலெக்ஷன்ல நீ ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டியா எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டியா? எதிர்கட்சிக்கு தான். டெல்லியில இருக்கிற வாஜ்பாய் ஆத்தூர்ல இருக்கிற இந்த சொட்டையன் ஓட்டு போடலன்னு சாப்பிடாம தூங்காம உன்னை நினைச்சு கவலைப்படுவாரா? டேய் சரவணா, இங்க வாடா. என்னண்ணே? இவனுக்கு முருகனை பிடிக்கும், உனக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும், எனக்கு பாபாவை பிடிக்கும். கடவுள்லயே இவரை பிடிக்கும் இவரை பிடிக்காதுன்னு பிரிச்சு வச்சிருக்கிறோம். நான் ஒரு சாதாரண மனுஷன். என் மாமன் பொண்ணுக்கு எனக்கு பிடிக்காம போனதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அது அவளுடைய ப்ராப்ளம், என்னோட ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு நான் அதுக்கு வருத்தப்படணும்? இப்ப சொல்லு, கவலைப்பட வேண்டியது நானா இல்ல என் மாமன் பொண்ணா? நிச்சயமா சத்தியமா அந்த பொண்ணுதான். அப்புறம் இப்படி டீ கடையில் உட்காந்துக்கிட்டு வெட்டியா ஊர் நியாயம் பேசுறதுனால தான் குடிக்க தண்ணி கூட இல்லாம இருக்கும். போய் வேலைய பாருங்க. ஆமா, உன் கூட இருப்பானே சண்முகம் எங்க வர என்னால ஆளை காணோம்? அவன் வெட்டி பையா ஏதோ வேலை இருக்குன்னு வெளியூர் போயிருக்கான். உன் பொண்டாட்டி அவனோட தான் போயிருக்கா. நான் பிளான் போட்டு அவன் முந்திட்டானே. மக்களா டேய், யாரா நீ? எங்க போற? நான் இது எங்க வீடுங்கண்ணா. உங்க வீடா? என்னடா காது குத்துறியா? இல்லைங்கண்ணா, உங்க முதலாளி இருக்கார்ல மிஸ்டர் தங்குதுரை, அவரோட ஒரே பையன் விஷ்ணு நான் தான். எங்க முதலாளிக்கு புள்ளையும் கிடையாது குட்டியும் கிடையாது. என்னடா ரீல் ஊர்றியா? அண்ணா என்னோட அண்ணா இங்க வாங்கண்ணா, நம்ம முதலாளியோட புள்ளன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இங்க ரீல் ஊறான். யாரான்ட்டதே விட்டு நம்மளால கவனிச்சுக்கிறேன். ஏண்டா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி இருந்தா நாங்க உன்னை நம்பிடுவோம்னு பாத்தியா? ஐயாவுக்கு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சுருட்டி போக வந்திருக்கியா? நாம வேணாண்ட பேசி புடிச்சு ரெண்டு நாங்க போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். என்னப்பா இது ஹீரோ கணக்கா ஜம்ப் பண்றான்? பாஸ் பாஸ், என்ன பண்ற? உள்ள ஒரு திருட்டு பையன் நுழைஞ்சிட்டான் பாஸ். ஐயோ, திருட்டு பையனா? பாஸ், உங்களை புலின்னு நினைச்சேன், நீங்க பூனை மாதிரி உள்ள நுழைறீங்களே. ஏன்னா புனின்னு சொன்ன? போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி வீர வாழும் கேடம் எடுக்க வேணா? போருக்கு தயாராயிட்டேன், புறப்படு. நீங்க விடுங்கடா, இந்த பொடியை நான் டீல் பண்றேன். ஏய், யார் நீ? யார வேணாலும் ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. சொல்லு. நீங்களா நான் சொல்றேன் நம்புங்கண்ணா. பாக்க ரொம்ப நல்ல அண்ணன் மாதிரி தெரியுறீங்க. நான் அவரோட ஒரே பிள்ளைங்கண்ணா, அதுவும் தவறுந்து பெத்த பிள்ளை. அவரு சுத்தாத கோயில் இல்ல, குளிக்காத குளம் இல்ல. ஏன் அவ்வளவு வழுக்கா? இல்லைங்கண்ணா, அவ்வளவு பக்தி. இப்படியேனா 10 வருஷமா சுத்திட்டு இருந்தாருண்ணா. அப்போ ஒரு ஞானி பார்த்து எங்க அப்பா கிட்ட சொன்னாரு, டேய் மடையா, இப்படி நீ கோயிலையும் குளத்தையும் சுத்தி பிரயோஜனம் இல்லப்பா. ஒரே ஒரு நாள் ராத்திரி உன் பொண்டாட்டிய ஒரு 2 வாட்டி சுத்துனாரு. எங்க அப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? என்ன பண்ணாரு? எங்க அம்மாவை அவர் சொன்னபடி சுத்தினாரு. அடுத்த 8வது மாசம் 8 அடி பாஞ்சு வந்தன்ல. அடேங்கப்பா, உங்க அப்பா என்ன வேகம்! அதெல்லாம் இருக்கட்டும், கதை எப்படி இருக்கு? கதை நல்லா தான் இருக்கு. அதை நம்புறதுக்கு நான் மாங்க விட இல்லையே. நீங்க மாங்கான்னு யாருன்னு சொன்னது? அதோட மோசம்ல. என்ன என்ன கேளாட்டா? அத கேக்க நீ யாரு? நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். இந்த சொத்த வெண்டைக்காய் கிலோ 15 ரூபாய், நீ வாங்குவியா? செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி மூஞ்சில பவுடர் பிரிக்கே பேரம் பேசியா வாங்கின? சந்தன பவுடர் வேணும்னு பந்தவா கேட்டிருப்பிய. மட்டமான நாத்தம் அடிக்கிற சென்ட் போட்டிருக்கே, ஒரிஜினலான்னு பார்த்தா வாங்கின? எவனா சிங்கப்பூர் சென்ட்னு டூப்ளிகேட் கொடுத்துருப்பான், ஈன்னு இழிச்சிட்டு வாங்கிருப்பிய. இதையெல்லாம் விட்டுருவீங்க. பாவம் தெருவுல கஷ்டப்பட்டு காய் வைக்கிறவங்க கிட்ட பேரம் பேசுவீங்க. கோபால், அவதான்ப்பா வீட்டுக்காரம்மா பேத்தி வந்த உடனே அவகிட்ட சண்டை ஆரம்பிச்சியப்பா. இத கொஞ்சம் பிடிங்க. Just a minute, don't feel. இரு, என்ன பண்ண போற? Wait and see ya. Hello da. யோ காய்வண்டி, என்ன சார்? என்ன கலட்ட பண்றீங்க? இல்ல சார், தெருவுக்குள்ள வந்து அப்பாவி பொண்ணுங்கள, ஐ மீன் மேடம் மாதிரி அழகான ஃபேமிலி கல்ச்சர் ஏமாத்தி அழுகி போன காய்கறி அநேக விலைக்கு விக்கிற நீ. புத்திசாலி பையன். யோ எடியா வண்டியா, எடியானா?
எடா உண்டா பேசுறீங்க போ போ போடா சார் நான் சொல்றேன் டேய் டேய் ஒரு பெரிய மனுஷன் சொன்னா போடா சார் நான் சொல்றது கேளுங்க சார் நாட்டுல ரொம்ப பேசாதீங்கடா சார் என் பக்கம் நியாயம் இருக்கு சார் அடிச்சு போடா 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 டேய் வாடா வண்டி யாரும் கொப்பரா எடுத்துட்டு போவோம் அது தானே வரும் இதுல மாயா பைசாட தானே வரது எடுத்து போடா சரி எடுத்து போ போடுப்பா பாரு மேடம் பர்சனாலிட்டிக்கு நான் நீ பேசலாமாடா வாட் a beautiful girl nonsense you don't feel see my friend பாலு என்ன மாதிரியே எஜுகேட்டட் மேன் டிகிரி ஹோல்டர் கம் ஹலோ கம் 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 ரெண்டு ஜென்டில்மேனை மதிக்காம போறா ஃபியூச்சர்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவா பாலு நீங்க வாங்க போலாம் இது ஒரு நல்ல காம்பவுண்ட். ஹாய் இல்தக சையா என்ன உக்னையே இல்தக சையா உக்னவு இல்தக சையா அப்படின்னா ஐயா இது கூட தெரியாம காலேஜ்ல எப்படி அட்மிஷன் கொடுத்தாங்க? முதல்ல இத படிங்கம்மா, அப்புறமா தான் காலேஜ். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு நான் கொஞ்சம் டியூஷன் எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. உக்னையே இல்தக சையானா அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. ஏண்டா இன்னும் வந்து இல்தக்க செய்ய விடவே இல்லையா? சைட் அடிக்கிறது நீ விட்டியா? அது மாதிரிதான் அவனுக்கும் இது ஒரு வியாதி. கண்ணாடி ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த ஃப்ரேம் தான் உங்க ஃபேஸுக்கு சூட் ஆகல. இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்துன்னு வைங்களேன், ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எங்க வீட்டு பக்கத்துல துராக்கியான ஒரு கடை இருக்கு. அழகா ரைஸா மட்டும் பத்தாதடா, அதை பாராட்டணும், இல்லைன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கடா. ரொம்ப ஃபீல் பண்ணாத, அப்புறம் உன் வீட்ல ஃபீல் பண்ணுவாங்க. வா ஒரே போர் அடிக்குதுடி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் ஒரு கிஸ் கிடைக்குமா? என்ன நாளைக்கே திருப்பி கொடுத்துறேன். சி போடா. இதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? இல்லைன்னா நான் கொடுக்குறேன், அப்புறமா திருப்பி கொடுங்க. எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்றாங்கப்பா. ஏய் அங்க பாருங்கடா. டேய் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன்? நான் என்னப்பா பண்றது? எங்க போனாலும் பொண்ணுங்க வந்து விழுந்துறாளுங்க. நீ ஏன்டா அவங்கள பாக்குற? ஏய் பொம்பளைங்கள ஆம்பளைங்க இல்லாம வேற யாரா பாக்குறது? நீதான் அவனை கெடுக்கிற. துபார் நீ வேணா ஆஞ்சநேயர் எங்களை விட்டுரு. ராஜா அல்ரா ராஜா நீ போய் கரெக்ட் பண்ணு. எப்படி கரெக்ட் பண்றது? ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னா இல்ல சினிமாக்கு போலாம்னா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே சினிமாக்கு போலான்னு சொல்லு. வழக்கம் போல உன் இழுத்தக்க செய்யா இருக்கே, அதுலயே ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. இல்தகா சையா இருக்கா? எனக்கு இல்தகா சையா இருக்கு, உங்களுக்கு இல்தகா சையா இருக்கா? புரியலையா? இல்தகா சையா அப்படியே திருப்பி போட்டு பாருங்க. காதல் ஆசை. எனக்கு காதல் ஆசை இருக்கு, உங்களுக்கு காதல் ஆசை இருக்கான்னு கேட்டேன். இப்போ சொல்லுங்க, எங்க போலாம்? சினிமாக்கு போலாமா இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? நீங்க அரவிந்த் தானே? அவங்க சந்துருவும் கிருஷ்ணமூர்த்தியும் தானே? ஆமா, எங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்க அமுதாவோட கிளாஸ்மேட்ஸ், எங்களை ஞாபகம் இல்ல? நாங்க அமுதாவோட எத்தனையோ தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், எங்களை மறந்துட்டீங்களா? டேய் நம்மளை பத்தி எடுத்து சொல்றான்டா. விஷ் பண்றா சிப்படா. இழுத்தக்க செய்யா. ஆட்டோ எங்க சார் போனோம்? எங்கேயாவது போயா? என்னடா பாட்டு ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்கா? ஏய் யார் போட்டோ இது? பறந்து வருது நெத்தியில மீசியோட. ஓ டேய் ஊ டேய் ஏன்டா இப்படி கத்துற? என்னடா போட்டோ எல்லாம் பறக்குது? வீடு கிளீன் பண்றாங்களா? இல்லடா, அந்த பிசாசுக்கு நேரம் காலேஜ் போய் அமுதாட்ட பத்த வச்சிட்டாங்க, அதான் உள்ள இப்படி வெடிச்சிட்டு இருக்கு. இவ வேற என்ன சும்மா விட மாட்டாளே. நீ ஏன்டா பயப்படுற? அவன் தங்கச்சி தானே, தைரியமா போடா, நாங்க அப்புறம் வரோம். எங்க நழுவுறீங்க? என்ன வம்பல மாட்டி விட்டுட்டு நீங்க மட்டும் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? உள்ள போய் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு போங்க மேன். நோ இது உனக்கும் தங்கச்சிக்குள்ள ஃபேமிலி ப்ராப்ளம். இதுல மூணாம் மனுஷன் தலையிறது அவ்வளவு நல்லது இல்ல. வச்சா நில்டா, மரியாதை உள்ள போய் அவளை அடக்கல, மாவனை ஒழுங்கா மெட்ராஸ் போய் சேர மாட்டேன் சொல்லிட்டேன். தம்பி தம்பி டிஃபன் சாப்பிடுங்க. அண்ணா பட்லர்னா நீங்களாவது என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்காங்கண்ணா. தம்பி எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நீங்க எங்க முதலாளியோட ஒரே பையன். அப்பாடா தப்சேண்டா சாமி. அது வந்துண்ணே
இந்த லண்டன்ல ஜாலியா ஃப்ரீயா பழகிட்டு இருந்தேனா இங்க ஜெயில் கைதி மாதிரி அடைச்சு போட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் வெளியே விட்டீங்கன்னா ஒரு சுத்திட்டு வந்துருவேன். தம்பி, அங்கேதான் ஒரு சிக்கலே இருக்கு. நீங்க வெளியே போனா உங்க உயிருக்கு ஆபத்து. அதனாலதான் உங்க அப்பா அறையில வச்சு பூட்டி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, சிங்கப்பூர்ல இருக்க உங்க அத்தை பொண்ணு அத உங்களுக்கு கட்டி வச்சு சிங்கப்பூர்லயே உங்களை செட்டில் பண்ணிடலாம்னு உங்க அப்பா சிங்கப்பூர் போயிருக்காரு. அடப்பாவிகளா, இந்த வயசுல எனக்கு கல்யாணமா? பின்ன 60 வயசுல கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு லைஃப பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாதுங்கண்ணே. சொல்றேன் கேட்டுக்கங்க. சொல்லுங்கண்ணே. அதாவது தம்பி, எது? சரி அண்ணன், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 10 பொண்ணுங்களை சைட் அடிக்கணும். அந்த 10 பொண்ணுங்களை யாரு பெட்டரா இருக்கான்னு பார்த்து ஒரு 3 ஃபாலோ பண்ணணும். அந்த 3 பேர்ல யாரு கெட்டப்பா இருக்கான்னு பார்த்து ஒன்ன செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ண பொண்ண ஒரு 5-6 வருஷமாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சுகமே தனி. அதெல்லாம் இருக்கட்டும், கதை எப்படி இருக்கு? தாங்க முடியல தம்பி. தாங்க முடியல, அப்பதான் வரேன். அதெல்லாம் நடக்காது. ஐயோ அண்ணா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு காலேஜ் ஃபிகர்ஸ்லாம் வெளியே வருவாங்க. 5 மணிக்கு ஆபீஸ் பார்ட்டிங்க. 6 மணிக்கு தியேட்டர் கோஷ்டிங்க. 7 மணிக்கு கோயில் ஃபேமிலி கேர்ள்ஸ். கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா இதுல எதையாவது ஒண்ண தம்பி தப்பா எடுத்துக்காதீங்கன்னா ஏதாவது ஒண்ண கரெக்ட் பண்ணிட்டு வந்துருவேன்னு சொல்ல வந்தேன். சரி தம்பி, போயிட்டு 8 மணிக்கு வந்துருவீங்கல்ல? வந்துருவேண்ணா. 1 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா இந்தாங்கண்ணா 500 ரூபா. இன்னொரு மணி நேரம் லேட் ஆச்சுன்னா இந்தாங்கண்ணா இன்னொரு 500 ரூபா. இன்னொரு மணி நேரம் லேட் ஆச்சுன்னா இந்தாங்கண்ணா இன்னொரு 500 ரூபா. நீங்க வரவே இல்லைன்னா அப்பா வந்து நிறைய கொடுப்பாரு, வாங்கிக்கோங்க. அப்பா வந்து என்ன கொடுப்பாரு? உதையில கொடுப்பாரு. தம்பி, ஹலோ சும்மா மாமி, குட் மார்னிங். என் பேர் சுலோச்சனா. எங்க ஆத்துக்காரர் என்ன செல்லமா சுலோன்னு கூப்பிடுவார். நீ என்னடானா சுமோன்னு கூப்பிடுற? மாமி, சுலோன்னு உங்க ஆத்துக்கார சுலோவை கூப்பிடலாம். நான் ஏன் சுமோன்னு கூப்பிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 30+ இருக்குமா? 30+க்கு நான் வச்சிருக்கிற பேரு சுமோ. நேக்கு பேரு சுமோனா? அதோ வராளி அம்புஜா மாமி, அவளுக்கு என்ன பேரு? அவங்க என்ன ஒரு 40+ இருப்பாங்களா? அப்ப அவங்க அம்பாசிடர் மாமி. அவ கூட வராளே கேரளாக்காரி 20+. அவளுக்கு என்ன பேரு? மாருதி மாமி. பிலோ 20னா ஸ்கூட்டி. அடாடாடாடா, கோலம் சூப்பரா இருக்கே. அது சரி, ஊருக்கு போயிருந்த மாமா நேத்து வந்துட்டார் போல் இருக்கு. அது எப்படிடா அம்பி கரெக்ட்டா கண்டுபிடிச்ச? அதான் காலையிலே குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கேலே. ஐயோ, சீ போடா. வெயிட் பாரு. ஏண்டா பகவதி, நீ காஃபி போடுவேன்னு பார்த்தா சக்கரை பொங்கல் தான் கிண்டிட்டு இருக்க. போச்சுடா. இங்க வந்துட்டீங்களா மாமி? இன்னைக்கு என் தம்பிக்கு பிறந்த நாள். ഓ നിന്റെ തമ്പിയുടെ പിറന്നാളോ? പിന്നെ നമ്മുടെ സ്ട്രീറ്റിൽ എല്ലാവർക്കും ചോക്ലേറ്റ് ഉണ്ടാവുമല്ലേ? நோ 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 நோ. இங்க ஒரு வீட்டுக்கு 2 சாக்லேட் கொடுத்தாலும் 60 வீடு இருக்கு. ஒரு சாக்லேட் 50 காசுன்னு வச்சாலும் 60 ரூபா செலவாகுது. அது சரி. அந்த 60 ரூபா இருந்தா டாக்டர் படிக்கிற என் தம்பிக்கு ஒரு டையோ ஒரு சாக்ஸா வாங்கி கொடுப்பேன்ல. தம்பிய டாக்டருக்கு படிக்க வைக்கிறேங்கிறதுக்காக இவ்வளவு கஞ்சத்தனமா? நான் சிக்கனமா இருந்தா தானே என் தம்பியை டாக்டர் ஆக முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாம போறீங்களா? என் தம்பி எழுப்பணும். எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்றானே, இவன் எப்படி கழட்டி விடுறது? ஓகே, 200 பேருக்கு சமைக்க சொல்லி எங்க ஹோட்டல் ஆர்டர் தந்தா நீங்க எத்தனை பேருக்கு சமைப்பீங்க? நல்ல ருசியா சமைக்கணும்னா 200 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சமைக்கணும். ஆனா உங்க ஹோட்டல்ல சமைக்கிற மாதிரி சமைச்சா 50 பேர் சமைச்சா போதும். கிண்டதோட கிண்டலும் சேர்ந்து வருமோ? ஆமா சார், இந்த ஸ்டார் ஹோட்டல்ல பில்லோட சேர்ந்து டாக்ஸ் வரும்ல, அந்த மாதிரி. நாம அவனை வரணும், அவன் நம்மள வர்றானே. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, நான் ஏன் உங்களுக்கு வேலை கொடுக்கணும்? உங்களுக்கு சமைக்க தெரியாதுல, அதனால. இந்திரி, எந்திரி, வெளியே போ, கெட் அவுட். சார், இவ்வளவு நேரம் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களே, நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேளு. சார், இந்த வாசல்ல கட்டி தொங்க விடுற திஷ்டி பூசணிக்கா மாதிரியே இருக்கீங்களா, அது எப்படி சார்? ரொம்ப போடுற. தேங்க்யூ. ரெண்டுமே எதுக்கும் உதவாது. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், மதி வாங்கி தந்த பெரு சக்சஸா? சர்க்கஸ். அதனால உள்ள இருக்கிற ஆளு ரிங் மாஸ்டர் மாதிரியே இருக்காரு. அப்போ வேலை கன்ஃபார்மா கிடைக்காது. அதுக்காக வருத்தப்படாம சிரிச்சிட்டு வர? அண்ணே, சக்சஸ்ல எல்லாரும் சிரிப்பான், ஃபெயிலியர்லயும் சிரிக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். பெரிய ஆள் போல இருக்கு. சார் யாரு? என் ரிலேட்டிவ், பேர் சிவா. ஹாய். ஹாய். நைஸ் கேப். டேய், சீக்கிரமா வா.
நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். விலை 300 ரூபாய். நல்லா இல்ல. இப்பதான் நல்லா இருக்கு நீங்க. விலை நல்லா இல்ல என்ன? இது விக்கிறதுக்கு இல்ல. விக்கிறதுக்கு இல்லன்னா இங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? சொந்த யூஸுக்கு. கேப் உங்களுக்கு நல்லா இல்ல. அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மரியாதை. வட்டா. கருமத்தை எவன்டா கண்டுபிடிச்சது? கேப் மார்த்தனம் பண்றதா எவ்வளவு மைண்டன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா தேர் வேணுமா? தள்ளிட்டு போ. நோ நோ, இங்க படுக்கலாமா? பாத்து படுறா, தேர் மேல ஏறிட போகுது. தேங்க் யூ ஜென்டில்மேன். டேய், கால் அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல வடக்க தலை வச்சு ஆகாதும்பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுறா? படுறா அந்த பக்கம். பெரிய சென்டிமெண்ட் செம்மலு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸாக்ட்லி 5 o'clock. ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா, நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்திரு, இல்லன்னா செத்து போயிடுறா. தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய், டென்ஷன் பண்ணாத. நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்கடா. என்ன பேப்பரு, எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல. கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? சே, ஆபீஸ் பேனா ஓட்டைங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே இங்கு, பாக்கெட்ல இங்கு. இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். என்ன யோசிக்கிறீங்க? 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ? சேச்சே, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ பத்தி நினைச்சேன். ஆமா, உங்க ஆபீஸ் எப்படி? நல்ல சென்ட்ரான இடம், பெரிய ஆபீஸ். கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி? நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல. முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பியூன் வந்தான். 6 மணி ஆச்சு, ஆபீஸ போட்டுன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு சுயதனமே வந்தது. இது வேலையில அவ்வளவு கான்சென்ட்ரேஷன். கோயம்புத்தூர்காரல்ல, அப்படித்தான் இருக்கணும். டேய் டேய், நான் என்னடா என்னங்கண்ணா? மணி 6 ஆக போகுது, பார்க்க போட்டணும். போட வெளியே. நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. ஆமா, உங்க ஆபீஸ்ல எப்படி? அதுவும் சென்ட்ரான இடம் தான். தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ். பல பேர் வந்து போற இடம், பளிங்கு கல்லியே கட்டுனது. ஆமா, தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாட்டா பாடுற? சார், இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க. எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா, என்ன இன்னைக்கு ஒரே டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார். தினசரி ஈவினிங்ல லேடிஸ் ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன்.
அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அதான் மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த கூச்சத்தை விட்டுட்டு Dress எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வையே. தேங்க் யூ சென்டில்மேன். ஹலோ ஹலோ சார் சார் சொல்லுங்க சார். ஹலோ இது பிளாக்மெயில், நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். போட்டுக்கடா. ஹலோ நான் லேடிஸ் ஹாஸ்டல் போகணும். அங்க பிகர் எல்லாம் வெயிட் இங்க என் பீச்சர் கெடுத்துறாதீங்க. நீயே எத்தனை நாளைக்கு போவ? சீக்கிரம் வாங்க கோபால், இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. பாத்தி பார்த்ததே இல்லையாடா? ஐயோ போடா போடா. நான்சென்ஸ். கல்யாணம் ஆனப்பறம் தான் தெரியுது ஏன்டா நைட் வாட்ச்மேன் வேலைக்கு வந்தவனு. நில்லுங்க. யார் நீங்க? என்ன வாட்ச்மேன்? 20 வருஷமா இதே ஹாஸ்டல்ல இருக்கோம், தெரியலையா உனக்கு? என் மூஞ்ச பார்க்க மாட்டீங்களா? தாடி வச்சு மூஞ்செல்லாம் பார்க்க மாட்டோம் வாட்ச்மேன். உங்களோட பேர் என்ன? My name is Kulan Kuska. My name is Alamaska. ஓ ஸ்வீட் நேம். மணி 10 ஆச்சு. இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வரீங்க? கூடு விட்டு கூடு பாயிருது, மாடி விட்டு மாடி தாண்டறது, வைக்கிறது, இந்த மாதிரி அஜால் குஜால் வேலையெல்லாம் கத்துக்கிட்டு வர்றோம். இதை எப்படி நான் நம்புறது? வடகரி வடகரி வெச்சுக்கோ, தான் தீஸ்கோ. நீங்க இனிமே டெய்லி லேட்டா தான் வரணும். அல்சமல் 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 அல்சமல். அல்சமல் குல்சாமால் ஜெய் குஜால் குல்பி. என்ன எங்க போனாலும் என் பின்னாடி சுத்தி சுத்தி வர? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையாவா? எப்போ எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? ஐயோ ஏன் சார் இப்படி அலையற? பின்னே என் பின்னாடி சுத்தி சுத்தி வர? அந்த போலீஸ்காரன் எனக்கு எடுக்க பார்த்தான். அவன் கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்துன. நீ மட்டும் இல்லைன்னா எங்க அது என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் இருக்காது. ஏதாவது கிணத்துல போய் தொப்புன்னு குதிச்சிருப்ப. அங்க ஒருத்தன் என்ன மாதிரி உள்ள இருந்துகிட்டு அம்மான்னு கத்திருப்பான். இப்ப என்னன்ற? நான் வேற என் தாத்தாக்கு தெரியாம வந்துட்டேன். என்னை எப்படியாவது கொண்டு போய் கோத்தகிரியில விட்டு சார். ஒரு கோடி கும்பிட கும்பிடுறேன். இந்த கும்பிடு போட்டு அல்வா கொடுக்குற மேட்டர்லாம் நம்ம கிட்ட ஒத்து வராது. உன்னை கொண்டு போய் கோத்தகிரியில விடுறேன். எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா? என்ன இது உன்னை கொண்டு போய் விட்டா உங்க தாத்தா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பியான்னு கேட்டேன். ஸ்லிப் வந்துட்டாங்க. எங்க தாத்தா ஒரு பெரிய எஸ்டேட்ல மேஸ்திரியா வேலை செய்றாங்க. அவங்க நினைச்சா எத்தனை பேருக்கு வேணாலும் வேலை வாங்கி கொடுக்க முடியும். அப்படியா? அப்ப சரி, உன்னை டாக்ஸிலே கூட்டு போறேன். என்ன சார் கவலை ஆயிட்டா? பர்ஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. நான் உன்னை எப்படி கோத்தகிரி கூட்டு போறது? நீ என் கூட வரேன்னு சொல்லிட்டல, உன்னை ஸ்பெஷல் டாக்ஸில கூட்டிட்டு போறேன். அது என்னமா அது ஸ்பெஷல் டாக்ஸி? எப்படி நம்ம ஸ்பெஷல் டாக்ஸி? ஆஹா, நானும் பிளேன்ல போயிருக்கேன், ட்ரெயின்ல போயிருக்கேன், ஷிப்ல போயிருக்கேன். ஆனா இப்படி ஒரு டிராவலை நான் பண்ணதே இல்ல. ஜாலியா இருக்கு. ஐயோ சத்தமா பேசாத சார். நாமளே திருட்டுத்தனமா வந்துட்டு இருக்கோம். டிரைவருக்கு தெரிஞ்சிச்சு பாதி வழியிலே இறக்கி விட்டுருவான். அட ஜாலியா இருக்கு. வைக்க வேண்டி சார். வந்து வந்து பசி அடி வைத்த இழுக்குது. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. நம்ம என்ன பெரிய கோவா எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கிறோம் உனக்கு கேண்டீன்ல வாங்கி கொடுக்கறதுக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் எது வேணாலும் தாங்கிப்பேன். பசி வந்துட்டா மட்டும் என்னால தாங்க முடியாது. ஏதாவது சாப்பிட கொடு சார். என்னடா இது? ஏமா இந்த மலையை ஏறி இறங்கினா ஊர் வந்துரும்னு சொன்ன. நானும் நம்பி நடந்து வந்துட்டே இருக்கேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காடு மலையமா தான் இருக்கு. எங்க ஊரே காணோம். ஏன் சார் புள்ள குச்சி மாதிரி அடிச்சுக்கிட்டே வர? இந்த ஆத்து தாண்டி அந்த பக்கம் போனா நம்ம கோத்தகிரிதா. போல மாமா வா. இறங்க சார். ஊரு போய் சேர்றதுக்குள்ள இன்னும் எத்தனை ஆறு ஏரி குளத்துல எல்லாம் விழுந்தெந்திரிக்க போறனோ தெரியல. ஐயோ இறங்கின பாவாடை நனைஞ்சிருமே, என்ன பண்றது? பாவாடை நனைஞ்சா புளிஞ்சு காய போட்டுக்கலாம். நீ இறங்கி போ. உனக்கு என்ன? நனைஞ்சா ட்ரவுசரை தூக்கி தோள் மேல போட்டுட்டு கோமளத்தோட நடந்து போயிடுவேன். என்னால அப்படி முடியுமா? அட என்னமா நீ பாவாடையும் நனைய கூடாது, ஆத்தையும் கிடக்கணும்னா எப்படி? இப்படி. அப்பா ஐயோ. இப்ப இறங்கு. இது பாவாடை நனையாது. சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்தா நல்லது. எதுல? திங்கிற விஷயத்துலதான். இப்படி கண்ணாம்னா தின்னு உப்பி ஊதி போயிருக்கியே, இப்ப கஷ்டப்படுறது யாரு? 4-5 குழந்தை பெத்தா உடம்பு தன்னால இழைச்சு போயிடும். நீங்க பெரியமா சொல்லிருக்காங்க. அது வரையும் கட்டிக்கிட உயிரோட இருக்கணுமே.
பாருடா நம்ம சமஸ்தானம் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஓங்கி ஒரு மிதிக்கிட்டுமா அவனை? ஏய் சும்மாறா. ஏய் எழுப்பிடாத. நம்மளை பார்த்த சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் சித்தப்பாவுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். வா கட்டிலோடு அவனை தூக்கிட்டு போயிடலாம். ரெடி. இந்த ஆள் கட்டிலோட எங்க போனாரு? சித்தப்பா 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 டேய் சித்தப்பா படுத்துட்டு இருந்தாரு, எங்கடா போனாரு? அவராது நான் நீதான் நினைச்சேன். யாருக்கு என்ன உடம்பு சரியில்லையாப்பா? ஏன் கட்டிலோட தூக்கிட்டு போறாங்க? என்னது கட்டிலோட தூக்கிட்டு போறாங்களா? யாரா? யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? உன்னை கேட்டு தான் வந்தாங்க. ஐயோ அப்படின்னா கடை கொடுத்தவன தான் இருக்கும். எந்த பக்கம் போனாங்க? இப்படிதான் போனாங்க. டேய் நான் போய் பாக்குறேன். நீ போய் நம்ம ஆளுங்களை கூட்டு வா. ஏய் பேக் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு சித்தப்போட பேசிட்டு நான் அவனை எழுப்பி குளிப்பாட்டி கூட்டு வந்துடுறேன். என்னது குளிப்பாட்டியா? இல்லடா ஒரு ஷாக் கொடுக்கலான் இருக்காங்க தான். அப்ப அது யாரு? டேய் சந்துரு நீ எங்கடா இங்க? டேய் நானும் அவனும் கட்டில லொங்கு லொங்கு தூக்கிட்டு வந்தோமே, அதுல தூங்கிட்டு இருந்தது நீ இல்லையா? ஐயோ என் சித்தப்பா தூக்கிட்டு போய் நீங்க தானா? அடிக்காதடா. நீயா? அப்ப இது யாரா? இதாண்டா சித்தப்பா. சித்தப்பா கண்ணில் போறதுக்கு முன்னாடி போங்கடா. நான் வேணா போய் ஒரு சாரி கேட்டு வந்துடுறேன். சாரியா? அடிச்சு சொருகிட்டு சாரி வரையா? போங்கடா. ஐயா வராரு பார். சலாமை ஐயாவுக்கு சலாமை சலாமை சலாம் சலாம். ஐயா வெயிட்டான பாத்தி ஏதாவது கொடுப்பாரு. பாக்கெட்ல பைசா எல்லாம் கேவலப்படுத்துறான் போல இருக்கேன். சரி இது ஆம்பளை குரங்கா பொம்பளை குரங்கா? ஏன் சாமி இது பொம்பளை தான் சாமி. பொம்பளை குரங்க போய் வித்தவுட்ல வச்சிருக்கே. அது என்ன வயசுக்கு வரல சாமி. வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன? தட் இஸ் டிஃபரண்ட் மேட்டர். இது ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. ஐயோ டேக் இட் மேடம். வாங்கிக்க வாங்கிக்க. ஐயோ வாங்கிக்க வாங்கிக்க. அக்காவோட ஜாக்கெட் எடுத்து குரங்குக்கு கொடுத்துட்டான். இவனை சும்மா விடக்கூடாது. சாமி ரொம்ப ஜோரா இருக்குது. உனக்கு யா சாமி. ஆஃப் கோர்ஸ். சும்மா சொல்லக்கூடாது. குரங்குக்குனே அலுவலகத்தை தச்ச மாதிரி என்ன பொருத்தமா இருக்கு. ஆமா சாமி. ஒருவேளை இந்த ஜாக்கெட்டை இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது குரங்கு போட்டு இருந்திருக்குமோ? ரொம்ப கரெக்டா சொல்லுங்க சாமி. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நான் வரட்டுமா? வா வாமா வாமா வா. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா குரங்கு டான்ஸ் பார்த்திருக்கலாம். அடடடடா என்னமா டான்ஸ் ஆடிச்சு. யூ see அந்த சந்தன கலர் ஜாக்கெட் அந்த குரங்கோட நிறத்துக்கு என்ன பொருத்தமா இருந்தது தெரியுமா? யோ உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் ஜாக்கெட் எடுத்து அந்த குரங்குக்கு கொடுத்துட்டு ஏன் கிட்டயே பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவேன். ஒண்ணு டச் பண்ணுங்க. மிஸ் ஆயி போச்சே. இந்த பாருங்க அப்பவே நினைச்சேன் அந்த ஜாக்கெட் ஒரு அழகான தேவதைக்கு தான் சொந்தமா இருக்கும்னு. யோ இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். என்ன சொன்ன? குரங்குக்குனே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கா? இல்லைங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன விளையாட்டு? என்ன கோபால்? மிஸ்டர் ஐஏ கோபால் பிஏ ஃப்ரம் எல்ஐசி யூ நோ. மிஸ்டர் மேடம் இங்க நடந்த எந்த பிரச்சனைக்கும் சார் பொறுப்பல்ல. அந்த ஆப்போசிட்ல லாண்டரி வச்சிருக்கிற ஒரு பண்ணி அதுதான் பொறுப்பு. ஒண்ணும் அதை நீங்க சாவடிச்சு போட்டுருங்க, இல்ல நாங்க சாவடிச்சு போட்டுறோம். ஏன்பா ஒரு ஓட்டர் சைக்கிள் வராரு, இவர் உங்க பாஸ்? ஆமாயா இவர்தான் எங்க பாஸ். எங்க பாஸ் எவ்வளவு விவரமான ஆளுன்னு இப்ப பாரு. அடங்கொய்யா ஸ்டாப் பிரதர். இது உங்களுக்கே ஓவரா தெரியல? இந்த சைக்கிளை சும்மா நிறுத்தினா கூட எவனும் திருட மாட்டான். இதுக்கு இத்தனை பூட்டு அவசியம் தானா? கருத்துங்களாண்ணா? நான் காரணம் இல்லாம நாம எதுவும் செய்யறது இல்லைங்கண்ணா. இப்போ கோயிலுக்கு நல்லவங்க அதிகமா வருவாங்க, கோர்ட்டுக்கு கெட்டவங்க அதிகமா வருவாங்க இல்லைங்களாண்ணா? அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரதர். டீ சாப்பிட வந்தீங்களாண்ணா? ஆமா. எதுல வந்தீங்க? இந்த சைக்கிள்ல. சைக்கிளுங்க இத இங்க. ஐயோ என் சைக்கிளை காணோமே. ஐயோ என் சைக்கிளை காணோமே. ஐயோ எவனே ஆட்டோ போட்டா போல இருக்கு. தட் இஸ் பகவதி. அட்வான்ஸ் பிரெயின். குட் மார்னிங். குட் மார்னிங் பாஸ். மார்னிங் மார்னிங்.
நில்லு. ஏற்கனவே அந்த லாயருங்க நமக்கு டீ பாக்கி தர வேண்டியது இருக்குல்ல? ஆமாங்க பாஸ். இதையும் கடன் சொல்லுவாங்க. நானே போயிட்டு வரேன். சரிங்க நீ பாஸ். பட்டறைய பாத்துக்க. குட் மார்னிங் பா. இதுதான் கடைக்கு வர லட்சணமாடா. லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்? சரி நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங் சொல்றேன். ஏய், இந்த கடையோட டீ மாஸ்டர் நீ கொஞ்சமாவது பொறுப்பு இருக்க வேணா? எதுக்குடா லேட்டா வந்த? இல்ல பகவதி, பஸ்ல ஒரு பிரச்சனைப்பா, அதான் லேட் ஆயிருச்சு. பஸ்ல பிரச்சனைனா இந்த மாதிரி சைக்கிள் வாங்கிக்கடா. எது ஒண்ணு மாதிரி சைக்கிள்? இதெல்லாம் ஒரு சைக்கிளாடா? இதெல்லாம் ஒரு சைக்கிளா? பாத்தியா, ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு சைக்கிள். இந்த லட்சணத்துல இதுக்கு 41 பூட்டு வேற. சைக்கிள் விலையை விட பூட்டு விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சைக்கிள் நடு ரோட்ல போட்டு எங்கடாச்சு போ. எங்க போறது? பாரின் போ. வந்து பாரு, ஒரு நாய் கூட யூரின் போயிருக்காது. சோ டாக் லெஸ் வர்க் மோர். டீ கடையில திடீர்னு மோர்லாம் விற்க முடியாது. வா 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 கொண்டா கொண்டா. சாப்பிடலாமா? என்ன பண்ண நீ? ஏன் போடு சார், இப்ப என்ன அதுக்கு? யானை தான் கத்துச்சாக்கோன்னு நினைச்சேன். போங்க சார், நீங்க வேற. ஏமா 1 2 3 4 5 சார். இதான் 5ஆ? ஆமா 5 தான். ஒரு பேச்சுக்காவது இந்த 5ல கொஞ்சமாவது கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ, நீ சாப்பிடவே இல்லையா சார்? நீ வச்சாதானேமா சாப்பிடுறதுக்கு. அது வந்து சார், எனக்கு பசி வந்துருச்சுன்னா எல்லாமே மறந்து போயிடுவேன். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க சார். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்தா நல்லது. என்ன சார் நீ எப்ப பார்த்தாலும் கட்டுப்பாடு கிட்டுப்பாடுன்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் வயிறு நிறைய புல்ல சாப்பிட்டாச்சு. எந்திரி போலாம். என்ன சார், என்ன முழிக்கிற? ஒண்ணு இல்ல. பாஸ், அடிச்ச அடியில பசி தாங்க முடியல பாஸ். அந்த பரோட்டா கடையில 2 பரோட்டா வாங்கி கொடுங்க பாஸ். சரி வா. யோ, யார் நீ? எந்திரி. ஹாய், நம்ம வைக்க வண்டி. ஆமா, என்ன சார் இதெல்லாம்? எல்லாம் ஒரு சேஞ்ச் தான். நல்லா இல்ல? நல்லா இருக்கு. ஆமா, எங்க கூத்தாட போற? நமஸ்தே பட்டாணி சாப். நமஸ்தே நமஸ்தே. தேங்க்ஸ் பாஸ். பாஸ், நம்ம சின்னையாவை பத்தி இந்த பட்டாணி கிட்ட கேட்டா என்ன? பட்டாணி அது வேர்க்கலையாவது சும்மாரா, எனக்கு தெரியாது. பட்டாணி, இந்த போட்டோல இருக்க தம்பி எங்கேயாவது பாத்தீங்களா? இவரை நேத்து தாங்க கோயம்புத்தூர்ல பார்த்தேன். கோயம்புத்தூர்லயா? யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் இப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன். 2 கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். நான் கூமுட்டையா? ஐயோ, உங்களை இல்ல பாஸ். என்ன சொன்னாரு? கரெக்டா சொல்லிருக்காரு சார். நான் இவரை கோயம்புத்தூர்ல பிடிச்சுக்கிறேன். இது கடையில உங்க கடையில தட்டுப்பட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. எங்க பிடிச்சு வச்சுக்கிறது? எங்க பிடிச்சு வச்சுக்கிறது? எங்க பிடிச்சீங்களோ அங்கே வச்சுக்கோங்க. சரி. புல்ல இருக்குது பாஸ். புல்ல இருக்கல, அப்ப புல்லுலயே உட்காரு. கன்சாமி 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 அது முதுமாரியா தூங்கிட்டியா? அட பாவி, தூங்குறவனை எழுப்பி தூங்கிட்டியான்னு கேட்ட முதல் நீதாண்டா. இப்போ தான் சுஷ்மிதாசன் கதவை திறந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துச்சு. அதுக்குள்ள கனவை கலைச்சிட்டியாடா. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த இடத்துல என்னடா சந்தேகம் உனக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு எதுக்கு முத்தம் தருவா? அவன் லைஃப் அவுட் ஆக்குறது கொடுக்கறது தான். இதெல்லாம் வயசை பொறுத்ததுடா. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன ஒரு 17 18. அந்த பையனுக்கு என் வயசு இருக்கும். சந்தேகமே இல்லை, இது டாவு மேட்டர் தான். காதல். டேய், எதனால்டா காதல் வருது? வேற வேலை வெட்டியில அதனால வருது. முதல்ல போய் மூச்சா போயிட்டு வந்து தூங்குறவனை பின்னாடி. எனக்கு மூச்சா வரல. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? டேய், என்னடா? எனக்கு இங்க தூக்கம் வராம அவதிப்பட்டு இருக்கேன். உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வந்துச்சு? கொரியர்ல வந்துச்சு.
இதெல்லாம் வந்துடா ஸ்ரீ ஸ்ரீ இஷ்டானந்த சுவாமிகளை கும்பிட்டா வரும். யார் அவரு? அவர் தாண்டா எல்லாத்துக்குமே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அவர்கிட்ட நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை உடனே கொடுத்துருவார். உதாரணத்துக்கு தூக்கம் வேணும்னு வேண்டாக்கா உடனே அவர் தூக்கத்தை கொடுத்துருவார். என்னடா அது? இது ஒன்றும் இல்லை. தூங்கணும் 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 தூங்கணும். என்னடா பண்ற? காத்துல ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்கிற? டேய், மேல போற ஆவி ஏதாவது தன்னைத்தான் கூப்பிடுறான்னு இறங்கி வந்து சென்டர்ல படுத்துக்க போதுரா. டேய், பின்ன எப்படிடா தூங்குறது? கொசு வைத்திச்சூர்ல தண்ணியில கரைச்சி கூடி நல்லா தூக்கம் வரும். சுஷ்மிதா, இந்தா வந்துட்டேன். ஏந்திரு. இந்தா வந்துட்டேன். ஏந்திரு. இந்தா ஏந்திரு. அட பாவி, ஏந்திரி ஏந்திரின்னு அஞ்சலி பட கிளைமாக்ஸ் மாதிரி கத்துறேனா நான் மட்டும் இல்லடா, இந்த ஏரியாவே எந்திரிச்சிருடா. என்னடா பல்வலுக்குற? என்ன பொறுத்த வரைக்கும் விடிஞ்சிருச்சுடா. அம்மா பால். அட பாதகா, பாலே போட்டாரேடா. ஆனா நீ என்ன தூங்க விட மாட்டேங்கிறியாடா? தூக்கமா வருது. ஒருத்தன் பாலை போடுறான், ஒருத்தன் காலை போடுறான், மொத்தத்துல என் தூக்கத்துல கல்ல போட்டீங்களா? பாலு, பாலு. யாரது? அப்பா குளிர்தே, தாங்க முடியலையே. முடியலப்பா. பாலு, பாலு. யாரது? பேயா? இல்ல, நான் சுமித்ரா. ரெண்டு பொண்ணு தானே. அப்பா. அக்கா, பக்கத்துல போய் உட்காரு. சரிடா. ஐயோ, தாங்க முடியலையே. தலை எடுத்து மடியில வச்சுக்கோ. அப்பா, மெதுவா மெதுவா. தைலத்தை நல்லா தேய். ஐயோ தாத்தா, நீங்க போடுறதுக்கு என்னையும் கூப்பிடுறீங்களா? வந்துடவா? இல்ல பாலு, நான் இருக்கேன் பாலு. இருப்ப, நான் இருக்க மாட்டேனே. ஐயோ, அங்க முடியப்பா. ஐயோ, எங்க அம்மா கூட இதேதான் தேய்ப்பா. மெதுவா. பாலு. ஐயோ, எப்படி பொறுத்துக்கிறது? ஐயோ, அப்பா. ஓகே, பட்டிக்கிச்சி பிடிச்சுக்குவோம். அப்பா, குப்புடு வேர்த்துருச்சு. ப்ளீஸ் பாலு. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. ஏமா ஒரு லைன் முழுசா பாட விட மாட்டீங்களா? என்ன உடம்புக்கு எப்படி இருக்கு? I'm fine. யோ, நான் உன்ன கேக்கலையா? உன் ஃப்ரெண்ட் பாலு உடம்புக்கு எப்படி இருக்கு? அவரு fine. நீங்க யார கேட்டீங்க? பாலுவே. பாலு? ஐயோ, அத நான் எப்படிமா சொல்லுவேன்? அவரே பேட் கண்டிஷனை தாண்டிட்டாரு. காட் கிரேஸ் தப்பிச்சுப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ ஃபீவர். அம்மா அம்மா, அவளிடம் கண்டு அந்நாளில் இல்லாத பொன்னான எண்ணங்கள் அனுபவம் புதுமை. அவளிடம் கண்டு. ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு பொறாம? ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? அது வந்து என்ன வந்து கம் ஆன் என்ஜாய். ஆஹா, என்ன சுகம். இந்த தாய்லாந்து நாட்டுல எல்லாம் பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களா ஒரு 50 அடி அப்படி தள்ளி நிக்கணும். திரும்ப சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி என்னன்னு சொல்றது. அப்படியே நான் நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க. இதுக்காக நான் சாக்கடையில என்ன கூவத்திலே வேணாலும் குதிப்பேன். குதிங்கப்பா. நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரு ஐடியா? நானா? இல்ல, இதெல்லாம் பொய். ஸ்டாப் இட். பிசாசு பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்துறா. யாரு? நானா? நீதான் முனீஸ்வரன் மேல கையில அருவாளை வச்சு பயமுறுத்திட்டு இருக்கிற. நான் சொல்ல அந்த 2 அப்ரண்டிஸ் இவங்க தான். யாரா? டேய் வாங்கடா. uh-uh. சித்தப்பு அங்க என்ன பாத்துட்டு இருக்க அருவாளோட?
என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? அதுக்குள்ள தப்பிச்சிட்டானுங்களா? டேய் மகனே, இந்த கட்டைய கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுற. யார? அவங்கள தாண்டா. டேய் அப்புறம் செட்டிங்களா? அப்புறம் சென்டில சித்தப்பா. அப்ரண்டிஸ் APPREL. என்ன எல்லோடா? நானா பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். டேய் ஆளுக்கு ஒரு கட்டைய கையில எடுத்து என் கூட வாங்க. நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டியூட்டி. வாங்க. யாரடா இருந்தாலும் ஒரே அடி அடிக்க சொல்றாரு? யாரை பார்த்தாலும் போட்டுற வேண்டியதுதான், முதல் டியூட்டி ஆச்சே. அச்சோ, பாஸுக்கு தெரியாம அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களே. பாஸ் அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள க்ளோஸ் பண்ணிடுறேன். டேய் அந்த போறாடா. நின்னுட்டாடா. ஐயோ, அதுக்குள்ள பாஸ காலி பண்ணிருப்பாங்களோ? அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். டேய் அப்புறம் செட்டிங்களா? பாத்ரா. டேய் சாரி சாரி. வாங்கடா வாங்க. அன்னைக்கு எங்க பாஸ கட்டலோட தூக்கிட்டு போனது நீங்க தானடா? உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு தான் நானும் எங்க பாஸும் துரத்திக்கிட்டு இருக்கோம். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவன. அடிச்சிரா. செத்துட்டானா? டேய் இன்னொருத்தன் கூட இருந்தானே, எங்கடா அவன்? ஐயோ என்னடா? கோபாலு. அட ஆமா கோபாலு. ஏன்டா இவனை அடிச்சீங்க? சித்தப்பா தானே அடிக்க சொன்னாரு. அரசை கிட்னாப்பர்ஸ் அடிக்க சொன்னா இந்த பையல போய் அடிச்சு விட்டீங்களா? யார? அதான்டா அன்னைக்கு கட்லோட என்ன தூக்கி போய் அடிச்சானுங்களே 2 பேர். அவனுக்கு மறுபடியும் வந்திருக்கான்னு சொன்னது இந்த பையனா. இவனை போட்டு அடிச்சு விட்டீங்கன்னா அப்புறம் செஞ்சுக்கிறான். கோபாலு கோபாலு ஐயா கோபாலு எந்திரா. கோபாலு எந்திரா. அடிபடிச்சா எந்திரா 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 எந்திரா. ஆமா, நீங்க யாரு? ஐயோ என்னாச்சு இவனுக்கு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? டேய் நீங்க அடிச்சாட்டில மெண்டல் ஆயிட்டான்டா. டேய் நான் உன் பாச நேசம் பண்ணிட்டா. இவன் கிச்சனமூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர். லேபர்? ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா அத்தடி. இவங்க 2 பேர் யாரு? அவனுங்களா? அவனுக்கு தானே நம்ம புதுசா வேலை செஞ்சிருக்க. அப்புறம் செஞ்சீங்க. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் வேலை செய்ய போறோம். என்னம்மா தயங்குற? ஒண்ணும் இல்ல, 2 நாள் ஆச்சு ஊரை விட்டு போய். இப்போ உன் கூட போனேன்னா தாத்தா என்ன நினைப்பாரோ? ஒன்னும் நினைக்க மாட்டாரு. நமக்கு சிரமம் கொடுக்காம பேத்தி சூப்பரா ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டாலே சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தி வைப்போம்னு நினைப்பாரு. என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நைட்லயே குறியா இருக்க? வயசு கோளாறுமா? என்ன கோளாரோ? இப்போ உன்னை நான் எப்படி தாத்தா கிட்ட கூட்டு போறது? நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்க தாத்தா யாரு, அவர் எப்படி இருப்பாருன்னு மட்டும் சொல்லிரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா. அது பாரு, அவர்தான் எங்க தாத்தா. என் பேத்தியை 2 நாளா காணோம், கண்டுபிடிச்சு கொடுப்பா. கிருஷ்ணா எங்க? அதோ கோயில் பக்கத்துல. கிருஷ்ணா பிரசாதம் சாப்பிடு. கிருஷ்ணா அந்த நெத்தில நாமம் கையில மாடு அந்த பேக்கா? இது பாரு, எங்க தாத்தாவை பேக்கு கேக்குன்னு சொன்ன எனக்கு ரொம்ப கோவம் வரும். சாரி, a great gentleman bake. ஆமா. கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. உன்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பக்தனுக்கு என்னைக்கப்பா நேர்ல காட்சியளிக்க போற? கிருஷ்ணா கிருஷ்ணா
கிருஷ்ணா, என்னே உன் மாயை? மாயை ஒன்றுமில்லை மகனே. இத்தனை காலமும் ஒரு சாபத்தினால் பசுவாக இருந்தேன். இன்று உன் கைப்பட்டதும் சாப விமோசனம் பெற்று மனிதனாக மாறிவிட்டேன். கிருஷ்ணா, டோன்ட் வரி மை சன். கடைசியாக ஒரு முறை கத்தி பார்த்தேன். ஆமா, ஏதோ சாபம்னு சொன்னியே, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வெண்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வெண்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும், வேலைக்காரன். ஓஹோ, ஆமா, வேலைக்காரனா என்ன வேலை? இந்த கமண்டலத்தெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது, தொடச்சு வைக்கிறது, ஓஹோ, புலித்தோல்லாம் ட்ரை வாஷ் பண்றது, சலவா பண்றது. ஓஹோ, இப்படி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள் அந்த முனிவரோட சம்சாரம் முருங்கா சாம்பார் வச்சாங்க. பலே, முனிவருடைய சம்சாரமும் முருங்கா சாம்பார் வச்சாங்களா? ஆனா அது கெட்டு போச்சு. நினைச்சேன் கெட்டுதான் போயிருக்கும். கெட்டு போன சாம்பாரை நான் புல்லுல ஊத்திட்டேன். அத முனிவர் பாத்துட்டாரு. ஏன்டா அது மாதிரி பண்ணன்னு கேட்டாரு. அதுக்கு நானுமா சொன்னேன், கெட்டு போன சாம்பாரை நம்ம சாப்பிட்டா வைத்த கலக்குமேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமோ? புல்லுல ஊத்திட்டியே, அந்த புல்ல மாடு மேயுமே, அந்த மாட்டுக்கு வைத்த கலக்காதான்னு கேட்டாரு. அடடா அடடா, என்ன புத்திசாலித்தனமா சொல்லிருக்காரு முனிவர்ல. நான் மாடுதானே, வைத்த கலக்கனா என்னன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. நீ வாழ்நாள் பூரா அந்த புல்லையே சாப்பிடும் பசுமாடா மாற கடவாய் அப்படின்னு சாப விட்டார். நான் மாடா மாறிட்டேன். ஆமா, இதுக்கு விமோசனமே சொல்லியா? சொன்னாரு, அதுக்குள்ள அவசரப்படல. எங்க சொல்ல முட்டோன்னு பயந்து போயிட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நீ நேரா கோத்தகிரிக்கு போ, அங்க சிங்காரவேலு நாயுடுன்னு ஒரு பேக் இருப்பார். சரியாதான் சொல்லிருக்காரு. அவர்கிட்ட நீ போய் ஒரு 1 இயர் சர்வெண்டா வேலை செய். என்கிட்ட அந்த 1 இயருக்கு அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி வரும். அன்னைக்கு அந்த பெக்கோட கை மேலே படும், நீ மனுஷனா மாறிடுவாய் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி உங்க கைய மேல பட்டுது, நான் மனுஷனா மாறிட்டேன். இது கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா? கிரியா மேலே உங்க இஷ்டம். அப்ப மேலே சௌரியமா இருக்கு. வா கிருஷ்ணா, வா. இந்த வீட்டுல உன் பாதம் படுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதான் இந்த இடையினுடைய குடிசை. பக்தா கிருஷ்ணா, இது என் கண்ணுக்கு குடிசையா தெரியல, கோகுலமா தெரியுது. உன் கருணையே கருணை. கிருஷ்ணா, நீ இப்பதான் உள்ள வர, அதுக்குள்ள உன் காலடி சோடு எப்படி வந்தது? தாத்தா, அதை நான் தான் போட்டேன். ராதா, நீ எப்பமா வந்த? அது வந்து இப்பதான். கிருஷ்ணா, உண்மையான பக்தனை கைவிட மாட்டேங்கிறத நிரூபிச்சுட்ட. அதனால தான் 2 நாளா காணாம போன என் பேத்தி கிடைச்சுட்டா. இப்படி லீலையில இடைவெளி இல்லாம பண்ணிக்கிட்டே இருக்கே. ஒவ்வொரு லீலையை நினைக்கும் போது அப்படியே புல்லு இருக்குது கிருஷ்ணா. மறுபடியும் புல்லுகளுன்னு சொல்லாதீங்க, அப்புறம் மேய ஆரம்பிச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம். ராதா, இது யார் தெரியுதா? கிருஷ்ணன், சாட்சாத் கிருஷ்ண பகவான். நமஸ்காரம் பண்ணுமா? ஐயோ தாத்தா, இந்த காலத்துல போய் அதுவும் இப்படி கிருஷ்ணா ராமானா, இந்த ஊர்ல உன்னை எல்லாரும் மாங்கான்னு சொல்லுவாங்க. என்ன மாங்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல, தேங்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. உண்மையான பக்தனுக்கு தான் ஆண்டவன் காட்சி அளிப்பான். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன, நான் கிருஷ்ணனோட உண்மையான பக்தன். நான் இதை நம்பவே மாட்டேன். எவனோ ஒரு பொறுக்கி பைய டகுல் விடுறான், அதை நீயும் நம்பி ஏமாறுற. பக்தா, கிருஷ்ணா, நம்முடைய அருமை உன் பேத்திக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன். பொறுக்கி கிரிக்கி டகில் என்று தகாத வார்த்தைகளில் என்னை அவமானப்படுத்துகிறாள். யாம் செல்கிறோம். வேண்டாம் கிருஷ்ணா, நான் போக விட மாட்டேன். நான் உன்னை போக விட மாட்டேன். அரியாசிறுமி ஏதோ கூறிவிட்டாள், அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். உன்னுடைய பக்த கோடிகளில் என்னை பொறுக்கெடுத்தாயினவா, அதைத்தான் பொறுக்கி என்கிறாள். டகில் என்பது வேற ஒன்றுமில்லை. டகில் அது கந்தகவசம் மாதிரி. நீ கோகுலத்தில் கோபியருடன் கொஞ்சிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் டகில் என்ற புனிதமான வார்த்தை பிறந்தது. அதனால் தான் அது உனக்கு தெரியவில்லை கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஏன் மௌனமாயிட்டாய்? நாங்கள் மௌன மொழியில் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உமக்கு புரியாது, கீழப்போ. கிருஷ்ணா, இந்த உலகத்தில் உனது லீலைகளை புரிந்து கொண்டவர்கள் யார்? உன் லீலையை தொடர்ந்து நடத்து. அப்படியே ஆகட்டும். என்ன அழகான பொற்பாதங்கள். கிருஷ்ணா, எவ்வளவு நேரம் உன் பொற்பாதங்களை பார்த்துக் கொண்டே இருப்பது? டே பக்தா. என்ன கிருஷ்ணா? எனக்கு ஒரு ஆசை. கடைந்த வெண்ணையை கையில் எடுத்து தின்ன வேண்டுமா? அது குழந்தை பருவத்தில். இப்பொழுது நான் குமரனாகி விட்டேன் அல்லவா? ஆமாம். நான் மாடாக இருந்த பொழுது எனக்கு புல்லையும் புண்ணாக்கையும் போட்டு என்னை வளர்த்தாய். ஆமாம். இப்பொழுது நான் மனிதனாகி விட்டேன். உழைத்து சாப்பிட வேண்டும். என்ன என்ன கிருஷ்ணா, நான் இருக்கும் பொழுது நீ உழைத்து சாப்பிட வேண்டுமா? டே மண்டையா, உன்னை பொறுத்தவரையில் மட்டும்தான் நான் கடவுள். ஆனால் மற்றவர்களுக்கு நான் மனிதனாக தெரிய வேண்டும் அல்லவா? அதனால் தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு, இல்லை என்றால் போய் விடுவேன். வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம். உனக்கு வேலை தானே வேண்டும். நாளைக்கே முதலாளியிடம் கூறி உனக்கு வேலை வாங்கி தருகிறேன்.
என்னடா அது ரீஃபில்? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் கொடுக்க முடியுமா? நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கு. பேங்க்குக்கு வரும்போது பேனை எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம கேக்குறேன். காதுல ஸ்டட் போடுறீங்க, தலையில கலர் கலரா பேண்ட் போடுறீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, பார்த்தாதுக்கு ஹேண்ட் பேக் வேற. இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வர தெரியுதுல்ல? பேங்க்குக்கு வரும்போது பேனா மட்டும் எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? கோயிலுக்கு போனா சூடம் ஏத்த தீப்பெட்டி எடுத்துட்டு வரது இல்ல? பஸ்ல ஏறினா சில்டு எடுத்துட்டு வரது இல்ல? பக்கத்துல இருக்கவங்கிட்ட நெய்யி நெய்யின்னு வேண்டியது. கொஞ்சம் இருங்க, எழுதிட்டு தரேன். ஏங்க அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும், ஊதிக்கங்க. ஸ்லிப் ப்ளீஸ். தேங்க் யூ. அது எச்சு அவரே ஊதி ஊதிரம் எழுதினாரு. யூ கேன் யூஸ் திஸ். என் பேனா நல்லா எழுதும். தேங்க் யூ. தேங்க் யூ. வெல்கம். என் பேனாங்க. பேனாவா? ஓ, அது வேற ரீஃபில் தானே? எனக்கு அதாங்க பேனா. எங்கங்க அது? அது தீந்து போச்சுன்னா தூர போட்டேன். தூர போட்டீங்களா? எப்படி நீங்க தூர போடலாம்? எங்க எழுதுறதுக்கு பேனா கொடுத்தா எனக்கு கேட்காம தூர போட்டா என்னங்க அர்த்தம்? ஐயோ, நான் அது முடிஞ்சு போன ரீஃபில் தூக்கி போட்டுட்டேன். ஏங்க முடிஞ்சு போச்சா முடியலையான்னு நீங்க டிசைட் பண்ண கூடாது. ஐயோ, அது ஊதி ஊதி இன்னொரு சலான ஃபில் பண்ணலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதல்லயே தெரியும். இந்த மாதிரி யூத்தா மாடர்னா லிப்ஸ்டிக்கை போட்டு ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு வர கேஸுங்களாம் இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் எங்கெங்க போட்டீங்க ரீஃபில்? எங்கன்னு போய் தேடுவேன்? என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? அது பேனா மிஸ்ஸிங். பாப்பா பேனா மிஸ்ஸிங்கா? எங்க போட்டீங்க? போச்சு, என் பேனா போச்சு. ஐயோ, நீங்க கத்தாதீங்க, நான் புது பேனா வாங்கி தரேன். எது புது பேனாவா? என்னங்க நீங்க? எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அதுக்காக யாரோ 2 பேர் கூட்டு வந்து இதான் உனக்கு அப்பா அம்மான்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமெண்ட்? சென்டிமெண்ட் தாங்க ரீஃபில். எனக்கு ரீஃபில் வேணும். ஐயோ ராமா, தெரியாம ரீஃபில் வாங்கி தொலைச்சிட்டேன். பாப்பா இதான் உன் பேனாவா? தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. இட்ஸ் டேய் 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 கிளம்பு. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. இந்தாங்க ரீஃபில். இத பாருங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா நான் திருப்பி கொடுத்தணும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணேன். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம். வாட்டர் ப்ளீஸ். ஹலோ, ஆமா நான் ஃபுட் ஃபெஸ்டிவலில் இருக்கேன். சாப்பாட்டையே சாதுரியமாக வித்துட்டு இருக்கானுங்க. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லையா? போர் அடிக்குதுன்னு பண்ணியா? ஐயா போனேன் முட்டா பேல. ஹலோ, எங்க பாய் தண்ணி காணா? நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஏன் தண்ணிப்பா? இந்த உலகத்துல காத்து தண்ணி வானம் இது 3 எல்லாருக்கும் பொது. அதை ஏன் தண்ணி ஏன் காத்து தரமாட்டேன் விட மாட்டேன்னு பக்கத்து ஸ்டேட்கார மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. என்னது பச்சை தண்ணியில பாலிடிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு போறான்? அவனும் அவன் தாடியும் நல்ல ஓசில சாப்பிட வந்த மாதிரியே இருக்கான். என்ன ஏதாவது பிரச்சனையா? அந்த ஆளை பாத்தீங்களா? நல்ல பூசணிக்கா மாதிரி வயிறு, பரங்கிக்கா மாதிரி தலை, மிளகா மாதிரி மூக்கு, நல்ல மொத்த உருவமே உழவர் சந்தையில கீழே கிடந்த ஊசி போன காய்கறி மாதிரியே இல்ல? போதும், இதுக்கு மேல அவரை திட்டாதீங்க. ஏன் இதுக்கு மேல நீங்க திட்ட போறீங்களா? இல்ல, என்னால அவரை திட்ட முடியாது. ஏன்னா அவர்தான் எங்க அப்பா. ஒன் மினிட். அறிவு இருக்கடா உனக்கு? உன்னை தாண்டா கேட்கிறேன், அறிவு இருக்கா இல்லையா? முட்டாள். என்ன அருமையான ஒரு சந்தர்ப்பம். அசடு வழிகிற மாதிரி ஆயிடுச்சு. சந்தியா அப்பா பூசணிக்கா மேல தர்பூசணி வச்ச மாதிரி இருக்காரு. அட அதுவும் நமக்கு முக்கியம். ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணல பெற்றிருக்காரு. அடிக்கடி அந்த பொண்ணை மீட் பண்ற சந்தர்ப்பத்தை ஆண்டவன் நமக்கு ஏற்படுத்தி தரான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? புரியுதா? புரியுதா? அது என்னை தாளாட்ட வருவாளோ. யார் அது லேடிஸ் பாத்ரூம்ல? ஐ அம் சாரி. நான் தயவு செஞ்சு இந்த பாட்டை மாத்திட்டு வேற பாட்டு போடுங்கண்ணா. ஏன் சார் பாட்டு பிடிக்கலையா? நல்ல ஃபீலிங்கான சாங் சார். பாட்டு நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா இருக்கு. அதான் கழுத்துல கத்தி இருக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு.
என் தப்பாவை பத்தி தப்பா பேசுனதுக்கு இன்னைக்கு அம்மா கிட்ட சாரி கேட்டு சரி பண்ணிடுவோம். என்ன சார் கிளம்பிட்டீங்க? இந்த பாட்டு பிடிக்கலையா? நீயே கேளு. நல்ல பாட்டு தானே. பயப்படாதீங்க, நான் உங்க பொண்ணோட ஃப்ரெண்டு தான். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் அவசர அவசரமா ஓடி வந்தேன். நேற்று நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல உங்க ஹஸ்பண்ட்னு தெரியாம உங்க பொண்ணுகிட்டே இடக்கூடமா பேசிட்டேன். அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹாய் சிவா. வாங்க. நேற்று நடந்த தப்புக்கு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறேன். அம்மா கிட்டயா? ஆமா, உங்க அம்மா கிட்ட. அவங்க என் அம்மா இல்ல, அவங்க தான் எனக்கு அம்மா. எது? இவங்க உங்க அம்மாவா? அவங்க என் வீட்டு வேலைக்காரி. ஷோ வாட்? சரி, காலையில டிஃபன் கிடைக்கும். ஆஹா, ஆண்டவனா பார்த்து ஓகே பண்ணிட்டான். வீட் இட்லி. ஹலோ, கூப்பிட்டீங்களா? நான் காக்காயை கூப்பிட்டேன். நீங்க என்ன காக்கா வராதுங்க. நீ இருந்தா மட்டும் வந்துருமா? நான் போயிடுறேங்க, நீங்க போங்க. நான் போறது இருக்கட்டும். இன்னைக்கு தேதி 5, சாயங்காலத்துக்குள்ள வாடகை பணம் வரணும். ஞாபகம் இருக்கட்டும். வாடகை தானுங்க, கொடுத்துடுறேன். பெரிய பக்கிங்ஹாம் பேலஸ் வாடகை கேட்க வந்துட்டாளுங்க. வைக்கிறதா வைக்கிறாளுங்க, சட்னியோட வைக்க கூடாது. நீயா? மன்னிச்சுடா, பிறந்துட்டு எனக்கு வச்சு இட்லி திங்கிறியே, இது உனக்கே நியாயமா? என்ன திட்டுறியா? நான் ஒன்னும் அவ்வளவு இறக்கமில்லாதவன் இல்ல. 50-50. உனக்கு ஒரு இட்லி, எனக்கு ஒரு இட்லி. வரட்டுங்களா? தேங்க்ஸ் பா. பாலு, பாலு, இங்க இட்லி வச்சிருக்குமே எங்க? அது காக்கா தின்றுச்சு. காக்கா தின்றுச்சா? 10 வருஷமா இங்கேயே இருக்கிற, எனக்கு தெரியாத காக்காயா? சம்திங் ராங். வேலையா? பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கான். சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. நாளைக்கே வா. இல்லைங்க, நாளைக்கு. சார், தயவு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன். இவ்வளவு பெரிய செருப்பை மாப்பிள்ளை போட்டுக்கிட்டு நடந்தா தடிக்கு கீழே விழுந்துருவாரு. அப்புறம் நாள்ல தூக்கிட்டு அலையணும். இல்லைங்க, செருப்பு மாதிரி உழைப்பேன்னு சொல்ல வந்தேன். செருப்பு மாதிரி உழைக்க வேணாம், மாடு மாதிரி உழைச்சா அதுவே போதும். உண்மையிலே இவன் மாடுதாங்க. பக்தா கிருஷ்ணா, உண்மையெல்லாம் உடைச்சிட போட்டிருக்கேன். ரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும். கிருஷ்ணா கிருஷ்ணா. கிருஷ்ணா, பின்னால் என்ன? ராதை. என் பேத்தி ராதையா? நோ நோ நோ, மை வைஃப். என் சம்சாரம். கிருஷ்ணனை பாத்தியா? எப்பவும் சம்சாரம் ஞாபகம் தான். கிருஷ்ணனுக்கு இந்த ஊர்ல யாரும் சொந்தக்காரங்க கிடையாதான். எங்க தங்கறதுன்னு யோசனை பண்ணாரு. நான் உடனே நம்ம வீட்டுல தங்கிக்கிங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். நீ என்ன சொல்ற? எனக்கு என்னமோ அது சரியா படல. தாத்தா, ஒரு வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல போய் ஒரு வயசு பையனா? வயசு பையனா? யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணனா? பகவானுக்கு ஏதுமா வயசு? கிருஷ்ணா, இது எனக்கு சின்ன வீடு. சின்ன வீடா? அதோ பொண்ணு லட்சணமா இருக்குது. இருக்கிறதுக்கு சின்ன வீடுன்னு சொல்ல வந்தேன். அதனால நானும் ராதாவும் வெளியில படுத்துக்கிறோம். நீ சௌரியமா உள்ள படுத்துக்க. என்ன நல்லா இருக்காது. நானும் ராதா உள்ள படுத்துக்கிறோம். நீங்க ஸ்லிப் ஆஃப் த டங். நீங்களும் உங்க பேத்து உள்ள படுத்துக்காங்க. நான் வெளியே இருக்கிற கட்டில ஹாயா வானத்தை பார்த்து படுத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். இப்ப சொன்னியே, அதான் சரி. ராதா, கிருஷ்ணனுக்கு வெளியே படிக்க போடுமா? இனிமே இந்த மாதிரிலாம் வந்து அடிப்பேன். ஹாய்.
இல்தக்க செய்யா இருக்கா? என்ன? வந்து சொல்றேன். என்னடா? இரு அப்புறம் வரேன். பாய். பாய். இதோ வந்துட்டேன். ஐயோ சும்மாறா. எத்தனை தடவை சொல்ல உங்களுக்கு எல்லாம் புரியாதா? யோ யோ நில்லையா, அவன் வெயில காஞ்சிக்கிட்டு இருக்கான். எதுக்குங்க டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க? நீ வாரண்டுதான் தீயும் இந்த வெளியே போறாப்பா. அப்பப்ப இதே தொல்லையா போச்சப்பா. ஓய் ரிஃபல். வழி வழி. போங்க, நல்லா போங்க. சார் இங்க போறாங்க, பிடிங்க. இல்லமா ஏன் சார்? இத்தனை பேர் நிக்கிறது தெரியல, சிஎம் வராரு. போமா பின்னாடி. ஓகே ஓகே. என்ன சிரிப்பு? நாங்களா இங்க நிக்கிறோம்ல, அதனால நீங்க மட்டும் போறது. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்களா? மறுபடியும் என்ன சிரிப்பு? இல்ல உங்க வண்டி பேரை சொல்லி பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. என்ன கஸ்டமர் எல்லாம் கையில டீ வச்சு நின்று இருக்கிற? இல்லப்பா, அந்த வைப்ரேஷன் வந்தான், வழக்கம் போல டீயை போட சொல்லிட்டு புகை மாதிரி மறைஞ்சிட்டாப்பா. நீ கஸ்டமர் குத்தம் சொல்லாத. நீ ஃபாஸ்டா போட்டுருக்க மாட்டா, கஸ்டமர் கோச்சிட்டு போயிருப்பான். அவன் எல்லாம் ஒரு கஸ்டமரா? ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். இத பார், என் கடையில அடுப்புல நிக்கிறவன் கடுப்புல இருக்க கூடாது, இடுப்பை உடைச்சிருவேன். என்னப்பா டிஆர் மாதிரி பேச நான் ஆரம்பிச்சிட்ட? டீயை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த டீ என்ன பண்ண போற? என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. நீ குடிச்சிரு. ஆஹா, இன்னைக்கு முதலாளிக்கு எவ்வளவு தாராள மனசு. ஆனா சம்பளத்துல 2 ரூபா கழிச்சிருவேன். என்ன ஃப்ரீஸ் ஆயிட்ட? இல்லப்பா, எனக்குன்னு பொருந்தா கொஞ்சம் ஸ்பெஷலா போட்டிருப்பேன். இது ஒரு நாதாரிக்கு போட்டது, அத போய் கூடிடா. நான் என்ன இடிச்ச வாயனா? குடிச்சிட்டியா? கீழே ஊத்துனே இல்ல, இதுக்கு 8 ரூபா. எனக்கு இது வேணும், என்ன வேணும்? ஏய் மங்கி, ஐயோ என் கேப். எதுக்கு என் கேப் எடுத்துக்கிட்ட? இப்படி திருடுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? உன்னா ஐயோ. ஏங்க, கல்லால் அடிச்சா குரங்கு கேப் திருப்பி தருமா? அதுக்கெல்லாம் ஒரு தனி டெக்னிக் இருக்குங்க. இப்போ உங்க கேப் என் கைக்கு வரும் பாருங்க. அப்படி நின்னு பாருங்க. குட். மேட்டர் புரியுதா? சின்ன வயசுல படிச்ச கதைலாம் ஞாபகம் வந்திருக்குமே. நாம செய்யறத குரங்கு திருப்பி செய். இப்ப கவனிங்க.
கௌத்திட்டியே தலைவா. என் காதல சந்தியா கிட்ட சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்றா. ஐடியா கேட்கும் போது மட்டும் என்கிட்ட வா, டூயேட்டை மட்டும் நீ தனியா பாடிட்டு வந்துரு. ஜோதியா இடுப்ப நீ மட்டும் தான் பார்த்த, எங்களை யாரையாவது பார்க்க விட்டியாடா? என்னடா சொல்ற? இதெல்லாம் பழைய கடுப்புடா மச்சான். சரி விடு, அப்ப ஏதோ தெரியாம பாத்துட்டேன். இப்ப ஐடியா சொல்லவே மாட்டியா? ஐடியா சொல்லணும், நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. ஐஸ்கிரீமா? ஆமா, நம்ம நாட்டில் ஏதாவது கொடுத்தாதான் வேலை நடக்கும். இப்போ நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா நான் உனக்கு ஐடியா சொல்றேன். பாத்தியாடா சிவா, படிச்சவன் போல தெரியுது, இருந்தாலும் கௌரவம் பார்க்காம பார்ட் டைம் ஜாப் பார்க்கறான். இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் இந்தியா உலக அரங்கில தலை நிமிர்ந்து நிக்கும்டா. யா சார், 2 ஐஸ்கிரீம் கொடுங்க. ஓகே சார். சார், எனக்கு 2 கோன் ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க. சார், மிஷின் ரிப்பேர் ஒரு 1/2 hour ஆகும். அப்ப அது வரைக்கும் நான் என்ன பண்றது? ஒரு கப் ஐஸ்கிரீம் கொடுங்க. போங்க. அது ஏன்டா நம்ம நாட்டுல எப்பவுமே ஐஸ்கிரீம் மிஷினும் லிஃப்ட்டும் ரிப்பேராவே இருக்குது? இப்போ நீ ஐடியா சொல்லன்னு வை, நீ ரிப்பேர் ஆயிடுவே. சரி சரி சொல்றேன். இப்போ தேங்க்யூ கொடுங்க. இப்போ என்னன்னா, நீ நானும் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ உன் ஆள் சினிமா பார்க்கறதுக்கு அப்படி போச்சுன்னு வை. இப்போ நீ என்ன பண்ணுவ? நீ நான் இங்க உட்காந்துக்கிட்டே என் சந்தியாவை பார்ப்பேன். ஏன் அதோட இன்னொன்னு பண்ண, அவ அட்ரஸ்க்கு ஊருக்கு போய் இன்லாண்ட் லெட்டர்ல ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பேன். என்னடா? ஏன்டா டேய், அவளுக்கு முன்னாடி எகிரி குதிச்சு போய் 2 டிக்கெட் வாங்கிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி பாக்ஸ்ல வச்சு படம் பார்க்க வேண்டாமா? என்ன நீ எப்படிடா என் ஃப்ரெண்டு நீ இங்க உட்கார்ந்து இருக்கிற, ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிருக்கோம், உன் கையில பணம் வேற இல்ல, எப்படா உன்னை விட்டுட்டு போவேன்? ஏன்டா டேய், காதலியை விட ஃப்ரெண்டும் ஐஸ்கிரீமாடா முக்கியம்? முட்டாத்தனமா பேசுறியா நீ? டேய், காதலியை விட ஃப்ரெண்டும் ஐஸ்கிரீமும் முக்கியம் இல்லடா. டேய் டேய், அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதடா. நான் பையா வா, நான் போலீஸ்னா வா. நோ நோ, என்னையா? நான் கோச்சிக்காதீங்கண்ணா, ஒரு 100 ரூபாய் சில்லறை கொடுங்கண்ணா. நான் யாரு? டிராபிக்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஏமாந்தா கூட டிராபிக் ஜாம் ஆயிரும். மன்னிச்சுக்கங்கண்ணா, நான் ஊருக்கு புதுசுண்ணா, யாரும் தர மாட்டேங்கிறாங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. ஐயோ, அந்த சைக்கிள் சாப்பிட உட்கார்ந்து இருக்கானே, அவங்க டிரைவ் போயா. தேங்க்ஸ்ண்ணா. 5 ரோட்டு நேரத்துக்கு இருக்கு. ச்சே, இது ஒரு சைக்கிள் குடியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை நம்பி எப்படியா சைக்கிள் தர்றது? நீ கூட தான் எனக்கு யாருன்னு தெரியாது. நான் வந்து உங்கள்கிட்ட சைக்கிள் கேட்கல, கொடுத்தாதான் என் பழக்கமாகும். எனக்கு பழக்கமெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி, நீ போ. அந்த டிராபிக் போலீஸ் பொன்ராஜ் இருக்கிறாரு, அவர் என் மச்சான். அவரே சொல்ல சொல்லு, சைக்கிள் தர்றேன். எனக்கு மச்சான். என்னையா? ஏன் சார் குடுக்கலாமா? யோ, அவனுக்கு கொடுத்து தொலையா. ஓகே ஓகே ஓகே. என்ன எடுத்துக்கிட்டுமா? நீ வந்த நேரம் என் கடையில இருக்க எல்லா சைக்கிளும் வெளியே போயிடுச்சு. நேத்தான் ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்கிட்டு வச்சிருக்கிறேன். எடுத்துட்டு போய் அசத்து. வாடகை ஓகே. அட வாங்க ஃப்ரெண்டு. சட்னியோட இட்லி இருக்கும்போதே நினைச்சேன் இது நமக்கு இல்லன்னு. லவ் லவ் தானே? பாத்தீங்களா, கோச்சிக்கிறீங்களே. லவ்ஸ் இப்ப வந்தது, ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்க முடியுமா? இந்தாங்க உங்க பங்கு. See you. ஏன் என்ன பண்றீங்க? பாத்தீங்களாக்கும். வெக்கப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அதெல்லாம் எங்க ஊருக்கார மாதிரி பேசுறீங்க. இனிமே அதுவும் நம்ம ஊர் தானுங்களே. ஆமா, இட்லி நல்லா இருக்குதுங்களா? இட்லி நல்லா இருக்குதாம்பீங்க, சட்னி நல்லா இருக்குதாம்பீங்க, அப்புறம் பாவாடை ஜாக்கெட்லாம் நல்லா இருக்குதாம்பீங்க, அப்புறம் நான் நல்லா இருக்குனாம்பீங்க. இல்ல ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க அம்னே, உங்களை மாதிரி உங்க இட்லியும் கும்முன்னு இருக்குங்க. நான் இந்த காம்பவுண்டுக்கு வந்ததுல இருந்து இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லாமனே. எனக்கு உங்க மேல ஒரு உய்யா. உய்யாவா? அப்படின்னா? எங்க காலேஜ்ல உய்யானா லவ்னு அர்த்தம். அப்படியா? நல்ல காலேஜ் அம்னி, தொடர்ந்து அங்கேயே படிமா, நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்கிள், என்னடா? எனக்கு உங்க மேல ஒரு உய்யா. அடியே ராஸ்கல், ஓடா. சார் சார், இந்த போட்டோல இருக்க ஆளை பாத்தீங்களா? அட, நேத்து காலையில தாங்க இவரை நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன். யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் அப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன். 2 கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். என்னது கூமுட்டையா? அது உங்களே இல்ல பாஸ். என்ன நீ கரெக்டா தான் இருக்க சார். இவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காருன்னு சொல்றீங்க? ஆமா சார். இவரை போய் நான் கோயம்புத்தூர் பிடிச்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? இது கடையில உங்க கல்ல தட்டுப்பட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. சரிங்க. நான் வரேன் சார். சரிங்க. வாங்க சார். வாடா நாய்.
பாஸ் இவர் குரல் நம்ம சின்னையா குரல் மாதிரி இல்ல. ஐயோ ஏன் பாஸ் என்ன அடிச்சீங்க? இதை என்ன முதல்ல சொல்ல? தலை இருக்கும்போது வாழாடக்கூடாதுன்னு தான். 1000 தான் இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ். உங்க இமேஜ் பாதிக்க கூடாதுன்னு தான் நான் அப்படி சொல்லல. கரெக்ட். அப்ப இவரை நம்ம சின்ன சார்னு சொல்ற? கண்டிப்பா. கோயம்புத்தூர் நாங்க கூப்பிட்டீங்களா? வந்து அம்மிக்கு ஒரே அப்படி அப்படிக்கிறேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க. அவங்க ஒழுங்கா தான் வேலை வைப்பாங்க. நீங்க வாங்க. ஓடிட்டாரா? குறுக்கு வழியில பூத்து அமைக்கிறேன். சார் பயப்படாதீங்க சார், நான் தான் சார். யோ எந்திரியா. தம்பி இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. அன்னைக்கு 500 ரூபா நோட்டை காட்டி வீட்டை தண்டினீங்க. இப்ப உங்களை தேடி நான் காடு மலையெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்துருங்க தம்பி. அதெல்லாம் முடியாது. நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு சூப்பர் சைட் ஒண்ணு பிடிச்சிருக்கேன். அதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்க போறேன். உங்களுக்கு சைட்டா? ஏன் உனக்கும் சைட்டா? பாஸ் செட்டப் சாதாரண செட்டப்பா? சிறுக்கு மாதிரி எடை, குஷ்பு மாதிரி குடு 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 கண்ணா, ரோஜா மாதிரி கண்கள், கௌதமி மாதிரி அம்மா. அண்ணா ஏன் அவனாச்சுங்க? பின்ன தம்பி லவ் பண்றது நானு, வர்ணிக்குது இவனா? தப்புதான். தப்பு தானே? டேய் ஏற்கனவே அடி வாங்கி நொந்து போயிருக்க, இப்படியே ஓடிரு. ஓடுடா. அண்ணா இப்படி பண்ணா என்ன? எப்படி? உங்களுக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு, எனக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு. நம்ம 2 பேரும் இங்கே செட்டில் ஆயிட்டா? அருமையான ஐடியா. கிருஷ்ணா என்ன மூச்சு வாங்கும் போது கூட அழகா தான் இருக்க. உனக்கு எப்பவுமே கிண்டல்டா. ஆமா ஏடி மூச்சு வாங்க ஓடி வர? தாத்தாக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல பாட்டிக்கு. பாட்டிக்கா? தாத்தா ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா இந்த வயசுல? ஐயோ வேற பாட்டிக்கு மூச்சு நின்னு போச்சு. நீதான் வந்து காப்பாத்தணும். வா நான் சொன்னேன்ல கிருஷ்ணா, இந்த பாட்டிதான். சீக்கிரமா வைத்தியம் பண்ணு. வைத்தியமா? நானா? எப்படி? என்னாச்சு உனக்கு? எங்க ஊருக்கு வந்ததும் படிச்சதெல்லாம் மறந்துட்டியா? எதை சொல்ற? யாருக்காவது மூச்சு நின்னு போச்சுன்னா, அப்போ பக்கத்துல டாக்டர் யாரும் இல்லைன்னா அவங்க நெஞ்சில கையால குத்தணும். அப்பவும் மூச்சு வரலன்னா அவங்கள நெஞ்சோட நெஞ்சு இடிக்கணும். அப்பவும் சரியாகலைன்னா அவங்க வாயோட வாய் வச்சு நல்லா காத்து ஊதணும். அப்போ உசுர் வந்துரும். எனக்கும் ஒரு வாட்டி மூச்சு நின்னப்போ இப்படித்தானே வைத்தியம் பண்ணி காப்பாத்தினேன். இப்ப இந்த பாட்டிக்கும் அதே மாதிரி ஊது. என்ன எல்லா பாட்டிகளும் டொம்மு டொம்மு விழுறாங்க? விழுந்தா என்ன? நீதான் சூப்பர் டாக்டர் ராஜா, எல்லாருக்கும் ஊது. ஆத்தாடி, இவங்க எல்லாருக்கும் நான் ஊதுனேன்னு வச்சுக்க, எல்லாருமா சேர்ந்து எனக்கு சங்கூத வேண்டியதுதான். அம்மா தாயே என்ன விட்டுருமோ? டாக்டர் சார் நில்லு. ஹலோ. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன சைக்கிள் பஞ்சரா? வாங்க, நான் கோட் வழியா தான் போறேன். டிராப் பண்ணிடுறேன். இல்லைங்க நீங்க போங்க. பரவாயில்ல வாங்க. பாப்பா ஆசைப்படுது இல்ல பகவதி. வாங்க உட்காருங்க. பகவதி. தப்பு தப்பு. என்னது? ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. அம்மா ஐயோ மெதுவா போங்க. தெரியும். யோ என்னையா கண்டக்ட்ல கை வைக்கிற? சாரிங்க, நீங்க திடீர்னு திரும்பினீங்களா, அதான் கை உதறிடுச்சு. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. யோ இப்போ என்ன பண்ண? ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணலங்க. இல்லையே, ஏதோ பச்சக் பச்சக்கன்னு கிஸ் அடிச்ச மாதிரி எல்லாம் இருந்தது. ஐயோ இல்லைங்க, நீங்க பைக்ல ஃபாஸ்டா போனீங்களா, நான் பைக்ல ஊன்னு கத்துனேனா உதறு குவிஞ்சு இருந்ததா, நீங்க ஸ்பீட் பிரேக்கர்ல டபக் டபக்குன்னு போனவன பச்சக் பச்சக்குன்னு கிஸ் ஆயிடுச்சு. சாரிங்க, சாரி, கிஸ்க்கு சாரி. ஐயோ ஏங்க இவ்வளவு ஃபாஸ்டா போறீங்க? தெரியாம வண்டியில ஏறிட்டாங்க. யோ வேற எதாங்க பிடிக்கிறது? மெதுவா போக மாட்டேன்றீங்க, பிடிக்க விட மாட்டேன்றீங்க. எதையா சொல்ற நீ? நான் ரோட்ட சொன்னேங்க. ஸ்பீட் பிரேக்கர் மெதுவா மெதுவா. ஆட்டோ 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 ஆட்டோ. காப்பாத்திரியா? தட் இஸ் கிரேட். நல்ல வேளை கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ரோட்ல விழுந்திருப்பேன். யோ யார் நீ? நீங்க யாரு? அப்ப நான் வந்த வண்டி எங்க? எங்க நான் அந்த வண்டிக்கு போனுங்க ப்ளீஸ். நிறுத்துங்க, நான் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிக்கிறேன். சும்மா கத்தாம ரியா, நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன். அங்கிள் ஸ்டாப் ப்ளீஸ், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என் காசு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஏங்க
என் காசு 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 என்னையா காசு? என் 5 ரூபா காசு எகிரி விழுந்துச்சுங்க. எங்கேயா விழுந்துச்சு? உங்க கழுத்துக்கு கீழே விழுந்துச்சுங்க. சீ. ஏங்க 5 ரூபாங்க. ஏங்க ஒண்ணு செய்யலாமா? என்ன? நீங்க கண்ணு முடிக்கிறீங்களா? நான் சீ, போயா. ஏங்க ஏங்க அந்த 5 ரூபா கொடுத்துருங்க, இவனுக்கு போட்டுடலாம். இப்ப எப்படியா எடுக்கிறது? ஏங்க ஏங்க 2 டீ வித்த காசுங்க. சும்மா தொடங்கதையா? நீங்க லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னப்போ நான் ஒத்துருக்க கூடாது. உடம்பெல்லாம் ஒரே வலி. பத்தாதுக்கே 5 ரூபா வேற போச்சு. லிஃப்டா? உடம்பு வலிக்குதா? 5 ரூபா ரொம்ப சீப்பா இருக்குதே. அடங்க, பொம்பளைங்களை பத்தி தப்பா பேசாத. வரேங்க. குட் மார்னிங். நில்லையா, 10 ரூபா கொடுத்துட்டு போ. 10 ரூபாயா? எதுக்கு? சொகுசா உன்னைய பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பத்திரமா கொண்டு விட்டுருக்கேனே அதுக்கு. என்னங்க இது ரொம்ப அநியாயமா இருக்கு. நான் பாட்டுக்கு நடந்தே வந்திருப்பேன். நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க. இப்ப தர போறியா இல்லையா? ச்சே, உங்களோட பெரிய இம்சையா இருக்குங்க. என்னங்க? ஐயோ, என்னது 10 ரூபா கேட்டா 5 ரூபா கொடுக்குறேன்? அஸ்கு புஸ்கு. அதான் ஏற்கனவே உண்டியல போட்ட மாதிரி அங்க 5 ரூபா விழுந்துச்சுல்ல. 5 5 10. அதான் சரியா போச்சுல. என்ன நிச்சயமா நினைச்சீங்களா? ஐ எம் அட்வான்ஸ் பிரெயின். பாரா, எந்திரிச்சு போயிடக்கூடாதுன்னு கட்டி போட்டிருக்கான் பாரு. பாவண்டா, வெயிட் பண்ணி தூங்கிட்டா. பாப்பா எழுப்பலாம். நீ எங்கடா போற? எழுப்ப வேணாமா? நீ எதுக்கு? நீ இங்கே இரு. யாரா வந்தாங்கன்னா என்னது? குருவி கத்துற மாதிரி சிக்னல் கொடு. ஓ, எங்க கத்து? ஐயோ, குருவி கத்துற மாதிரி தானே எல்லாம். எனக்கு அத்துப்படி. நீ போடா, தைரியமா போ. என்னண்ணா செல்லமுத்தண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ ஏன் முருகுற? முருகாதப்பா. முருங்கை என்ன விலை? 3 ரூபா. சரி, தங்க என்ன விலை? தங்கமா? அதான் உன் கடையில கேரட் தங்க விலையில விக்குது. அது 8 ரூபா. 8 ரூபா. தங்கத்துக்கு தங்கச்சி? அது யாரு? தக்காளி. தக்காளியா? 7000 ரூபா. தங்கச்சிக்கு சக்காளத்தி? சக்காளத்தியா? பீட்ரூட்யா? பீட்ரூட்டா? அது வந்து 12 ரூபா. ஆமா, அது என்ன சக்காளத்தி? இப்போ தக்காளியும் பீட்ரூட்டையும் ஒரே நேரத்துல சாம்பார்ல போட முடியுமா? முடியாதுல. அப்ப தங்கச்சிக்கு சக்காளத்தி இவதானே? வெகு பிரமாதம், ரொம்ப பிரமாதம். அதான் மேட்ரு. சரி, மாமியார் என்ன விலை? மாமியாரா? வெங்காயம் அழு வச்சிருது. அது மாமியார் தான். 8000 ரூபா. 8000 ரூபா. நாத்தனாரு? நாத்தனாரா? பச்சை மிளகாயா? பச்சை மிளகாயா? 12 ரூபா. 12 ரூபா. சரி, இப்ப நீ என்ன பண்ற? மாமியார் விலைக்கு தங்கச்சியும் தங்கச்சி விலைக்கு சக்காளத்தையும் கொஞ்சம் நாத்தனார் கூட தங்க வேண்டாம். ஐயோ, என்ன விட சொன்னு எனக்கு குழப்பமா போயிருச்சே. சரி, நானே சொல்றேன். 1/2 கிலோ தங்கச்சி போடு. தங்கச்சியா? குடுக்குறேன். புடி.
1/2 கிலோ சக்காளத்தி போடு. சக்காளத்தி 1/4 கிலோ நாத்தனாரு. தங்க வேண்டாம். நாத்தனாரா? பச்சை மிளகாயா? பச்சை மிளகா. பச்சை மிளகா. வாடி வாடி. ஓகே ரைட். இந்த சரி ஒரு அக்கா எடுத்துக்கிறேன். அக்காவா? வாழக்கா. வாழக்கா. அக்கா போ அக்கா போ. ஏப்பா கொஞ்சம் பேரம் பேத்தி கூட. பேரம் பேத்திகளா? கொத்தமல்லி கருவேப்பிலை. ஸ்கிரீன் அங்க இருக்கு. எனக்கு ஒரு ஸ்பீக்கர் அவுட்டுங்க. இந்த ஸ்பீக்கர் மட்டும் தான் கேட்கும். அதனால தான் என்ன இவ பார்க்கவே மாட்டேன்றா. இஷ்டானந்தா சுவாமியை துணை கூப்பிட வேண்டியதுதான். என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எஸ் எஸ் சரி. டேய் தம்பி, அந்த கோன் ஐஸ்கிரீம் ஆர்டர் கொடுத்து வந்துங்கறாரு, கொண்டு போய் கொடு சீக்கிரம் போ. சரி. சந்தியா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஐயோ வேண்டாம், லேட் ஆயிடுமே. ஏன் லேட் ஆக போகுது? ஒரு நிமிஷத்துக்குள்ள ஐஸ்கிரீம் இங்க இருக்கும். எப்படி? ஏதாவது மந்திரம் வச்சிருக்கீங்களா? ஐஸ்கிரீம் வானா உடனே வந்துருமா? மனசுல நம்பிக்கை இருந்தா வரும். அப்படியா? இப்ப பாரு சுவாமி, எங்களுக்கு உடனே 2 ஐஸ்கிரீம் வேணும். சீக்கிரமா அனுப்புங்க, சந்தியாக்கு டைம் இல்லையா? சார் ஐஸ்கிரீம். எப்படி இது? ऊपर भगवान है, नीचे हम है, हाथ में आइसक्रीम है, கை எல்லாம் அவன் செயல். நம்ம கையில என்ன இருக்கு? ஐஸ்கிரீம் தான் இருக்கு. சாப்பிடுங்க. போலாமா? ஓகே. பிரபு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு? ஆமா, அதான் பாருங்க கை கால்லாம் ஒரு டைப்பா ஆடுது. ஏன் சும்மா போய் சொன்னீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட பரவாயில்ல, கொடுங்க. எப்பாவது காய்ச்சல் வந்தா சாப்பிட்டுக்கிறேன். 1 மினிட்டா? ஓ டேய், கதவை திறக்க ஏன்டா அவ்வளவு லேட் பண்ற? இங்க எதுக்குடா வந்த? எதுக்கு வந்தியா? நான் உங்க கூட தானடா தங்கி இருக்கிறேன். உன்னை தேடி போலீஸ் வந்தது. போலீஸ் தேடுதா? எதுக்குடா? கருத்து சொல்லி என்னத்த பண்ணி தொலைச்சோ நல்லா யோசிச்சு பாரு. போலீஸ் வந்தா நீங்க இல்லன்னு சொல்லிடுறேன். 1 வாரத்துக்கு இந்த பக்கமே வராத. 1 வீக்கா? 1 மந்த் உன் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்ன டேய் டேய் டேய், வரும்போது பார்த்தேன் ஜன்னல்ல ஏதோ பொம்பளை நிழல் அடிச்சேடா. பாத்திரம் தேய்க்கிற கிளவிடா. கிளவியா? அந்த ஹை ஹீல்ஸ் கூட அந்த கிளவி போடுறதுதானா? ஆமா. பாரு பொம்பளைங்க எப்படி டெவலப் ஆயிருக்காங்கன்னு. தள்ளிக்க அந்த கிளவியை பார்த்து பாராட்டிட்டு போறேன். இது ஏட்டையா திருமணையில டீ குடிச்சிட்டு ஐயோ ஏட்டையாவா? உனக்கு என்னடா வேணும்? காய்கறி வேண்டதுக்குண்ணே. ஏண்டா பூசணிக்காய் வாங்கிட்டு வர சொன்னா பொடலங்காய் வாங்கிட்டு வந்திருக்க? அண்ணா பூசணிக்காண்ணே. எனக்கு தெரியாதா? இது பொடலங்காய். அண்ணா எங்க ஊர்ல இதான் பூசணிக்காய். எங்க ஊர்ல இதான பொடலங்காய். போய் பூசணிக்காய் வாங்கிட்டு வா. அண்ணே இது வாழைப்பூ தானே? கத்திரிக்காய் பார், பாவாடெல்லாம் இருக்கு. பேர மாத்திட்டாங்களா? ஹாய் கோத்தகிரி குப்பம்மா. ஐயோ கிருஷ்ணா, உன்னை இப்ப பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆமா, எங்க போயிட்டு வர? மேட்டுப்பாளையம் போய் எங்க அம்மா காய்கறி வாங்கிட்டு வரேன். உங்க வீட்ல தான் அவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்களே, நீ எதுக்கு போனோம்? இதே தான் எங்க அம்மாவும் கேட்டாங்க. ஆனா இருந்தாலும் நானே போய் வாங்கிட்டு வந்தா எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதான் வாங்கிட்டு வந்தேன். பணக்காரங்க வீட்டு பிள்ளையாயிட்டியே, எங்க பழசெல்லாம் மறந்துடுவியோன்னு நினைச்சேன். அதை எப்படி மறக்க முடியும்? வக்கே வண்டியில நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை தான் மறக்க முடியுமா? இல்ல லாரியில நீ பால் குடிச்சதான் மறக்க முடியுமா? இல்ல ஆத்துல துண்டு போனதான் மறக்க முடியுமா?
எனக்கு மூச்சு நின்னப்போ நீ உசுர கொடுத்தியே அத அதானே இதெல்லாம் என் வாழ்க்கையில மறக்க முடியுமா? அப்புறம் என்ன, சிங்காரவேலு நாயுடுவோட பேட்டி ராதாவை நான் உசுர குசுரா காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட வேண்டியதானே? அங்கதான் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. என்னது? என்னடா புள்ளேன் கூப்பிட்டு வாய மூடல, அதுக்குள்ள பொண்டாட்டி வேணும்னு கேக்குறானே. எங்க பொண்டாட்டி வந்துட்டா நம்மள மறந்துடுவானோ, நம்ம பயந்துருவாங்கல்ல, அதான். சோ ரைட் டைம் பார்த்து மேட்டரை கரெக்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுத்து கிடக்கண்ணா. வெயிட் பண்ணி பண்ணியே முடியெல்லாம் வெள்ளையா போயிடும். இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட நம்ம காதல பத்தி சொல்லத்தான் போறேன். எப்படி? கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடு, நான் ஒரு மந்திரத்தை சொல்ல போறேன். சரி மூடிக்கிறேன். மந்திரக்காரி, மாயக்காரி, சூத்திரக்காரி, சூன்யக்காரி, நாகம்மா, நக்குமா, ரோஜா, பூஜான்ட்டு. சை, என்ன மந்திரம் சொல்ற நீ? இது உள்பாடி மந்திரம் சார். வீட்டுக்கு போ, என் மந்திரம் என்னன்னு தெரியும். நில்லு நில்லு, சும்மா போறியே. கை நீட்டு. இத வாயில போட்டுக்க. மா, மார்க்கெட்டுக்கு போய் நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. தம்பி, என்னப்பா இது? தக்காளி தக்காளி. இது என்னப்பா? முட்டைகோஸ், செடியில இருந்து அப்படியே பறிச்சிட்டு வந்தேன். இதெல்லாம் என்னப்பா? வெண்டைக்காய், முருங்கக்காய், புடலங்காய், கேரட், பீட்ரூட். இதுவா காய்கறி? கொஞ்சம் திரும்பி பாருப்பா. ஐயா, இதெல்லாம் எப்படி கூடக்குள்ள வந்தது? என்ன கேட்டா? அதானே உங்களை கேட்டா. கடையில கொசுருக்கு கொத்தமல்லி கூட தரமாட்டா, கூடையில இவ்வளவு பெரிய மேட்டர் வச்சிருக்கா. எப்படி? இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லத்தான் போறேன். அடி பாவி, மாட்டி விட்டுட்டியடி. யாரது? அதான் அந்த கூடைக்குள்ள வச்சாலே அவ. காதலியா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவ சூப்பரா இருப்பாமா, உங்களை மாதிரி கலரு, சூப்பர் ஸ்ட்ரக்சரு. என்ன மாதிரி? அவ ஸ்லிம்மா அழகா இருப்பா. அப்ப நான் அசிங்கமா இருக்கேனா? நீங்க குண்டா அழகால இருக்கீங்க. சரி, இவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சு. அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்தை வச்சிடலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிப்பேன். ஒரு 25 ரூபாய் சார்ஜ். பாபு, நாக்கு தமிழ் தெரிவது. தமிழ் தெரியாதா? சௌரியமா போச்சு. டே மண்டையா, 75 வருஷமா நான் இங்கதான் எல்லாரும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். I am a guide, you know? 100 ரூபா, 100 rupees charge. இஸ்தானு? வாட மண்டையா வா. வாடி. இந்த சைட் இருக்கே, இத நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அட்டனா? எட்டனாவுக்கெல்லாம் இத தர மாட்டாங்கடா. All peoples comes. See this culverts. டே மண்டையா, இந்த சிலைகள் எல்லாம் 10ஆம் நூற்றாண்டுல செஞ்சது. செய்யும் போது சின்னதா தான் இருந்தது. மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு. வாடி, உனக்கு இருக்குடி. இந்த பூனை இருக்கே, இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இத பிரசன்டேஷன் பண்ணேன். அழகா? அழகு. டே மண்டையா, அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்கதான் தங்கியிருந்தாங்க. నువ్వు ఏం చెప్తావు? புரியல? எனக்கே புரியல. அலிபாபா, நலப்பை தொங்குலு இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. டேய் வாய மூடுறா, பயமா இருக்கு. வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாரும் காலி பண்ண சொல்லிட்டேன். அழகா? ஆளுக்கு பத்தி எவன் பேசுறது இல்ல. வா ரெண்டு ராங்கடா. டேய், இதாண்டா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா. டேய், இதுதான் ஜுராசிக் பார்க். இந்த டிராகுலா இருக்கே, ఇది డ్రాకుల్లా కాదు. டேய் காது இல்லடா, டிராகுலா. లేదు, జురాసిక్ పార్క్ కాదు. மண்டையா, இது ஜுராசிக் பார்க் காது இல்ல, வெறும் ஜுராசிக் பார்க். ఇది ఏనుగు. ఏనుగుவோ எருமுகுவோ 100 ரூபாய் பணம் தர்றா. లేదు, ఇది ఏనుగు. జురాసిక్ పోయి చెప్తావు. பொய்யாவே இருக்குண்டா மண்டை. 100 ரூபாய் பேசுனல, எடு. பொய்க்கு வேணா 5 ரூபாய் கழிச்சுக்கோ. 95 ரூபாய் எட்ரா. எட்ரா. నువ్వు పోయి చెప్తున్నావు. నా బావని అడిగేసి ఇస్తాను. அடிகேசியாவது புரிகேசியாவது பணம் தர்றா. ఇవ్వను. நீங்களா 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 டிவிஎஸ்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்க.
எல்ஐசில வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. ஃப்ராடு நீங்க ஒழுக்கமாக்கும்.